Hi Amis, it's your dream. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒன் ஷாட் வந்து நம்ம ஜங்குக்கு தான் ஃபோர்ஸ்ட் மேரேஜ். இந்த ஒன் ஷாட் ரொம்ப ஃபீல் குட்டா இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் நிறைய பேர் எஃப்எஃப் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் கண்டிப்பாக வந்து எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் ஒன் ஷாட்டுமே நான் விட மாட்டேன், ஏன்னா நிறைய பேர் ஒன் ஷாட்டுக்குமே நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நான் எஃப்எஃப்பும் போடுறேன், ஒன் ஷாட்டும் போடுறேன். ஓகேவா? ஓகேடா. இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பேச வேண்டாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். அண்ட் இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, வைன் வந்து ஒரு கிராமத்துல வளர்ந்த ஒரு பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே வில்லேஜ்ல மட்டும்தான் இருந்திருக்கா. அவ வெளி உலகத்தை பத்தி எதுவுமே தெரியாது. அவங்க அம்மா அப்பாவை பார்த்தே அவ வளர்ந்திருக்கா. பெருசா படிக்கவும் கிடையாது, அதுக்கு அந்த அளவுக்கு நாலேஜும் கிடையாது. அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் அவ வளர்ந்திருப்பா. சோ இதுதான் உங்களோட இன்ட்ரோ. இப்போ நம்ம ஜங்குக்கோட இன்ட்ரோ பாத்தீங்கன்னா, ஜங்குக் வந்து சிட்டில கொரியால இருக்கிற ஒரு பையன், ஒரு டாப் மோஸ்ட் பிசினஸ் மேனோட ஒரு பையன். ரொம்ப கோல்டு ஆட்டிடியூடு அதிகமாவே இருக்கு நம்ம ஜங்குக்கு, சொல்லவா வேணும். இதுதான் அவரோட கேரக்டர். இப்படி இவங்க ரெண்டு பேரும் எப்படி இதுல சேர போறாங்க அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியே. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம போய் எல்லாத்தையும் ஸ்டோரியில பாத்துக்கலாம். சரி, கதைக்குள்ள போலாமா? இப்போ ஸ்டார்டிங் சீன்ல தான் ஒரு நல்ல ஒரு பெரிய வீட்டை தான் காமிக்கிறோம். அங்க சோஃபால ரெண்டு பேர் உட்காந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல ஒரு பர்சன் உட்காந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஏண்டி, நான் எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கேன், ஏதாவது என் பேச்ச கேக்குறானா இவன், என் பேச்ச கேட்க கூடாதுனே உட்காந்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கோட அப்பா தான் அவங்க அம்மா கிட்ட செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. அது ஆப்போசிட்ல உட்காந்து பாத்துட்டு இருக்க வேற யாரும் இல்ல, ஜங்குக் தான். இப்ப ஜங்குக் அம்மா தான், எங்க பாவுங்க அவன், நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதடி, நீ செல்லம் கொடுத்து தான் இப்படி உட்காந்துட்டு இருக்கான். ஏன் அவ துரைக்கு கல்யாணம் பண்ணிக்க என்ன வலிக்குதான்? கேளு, 7 கழுத வயசாகுது, என்ன அவனுக்கு? எந்த பொண்ணை காட்டினாலும் வேணா வேணா வேணாம். சாருக்கு என்ன நினைப்பு? இப்படியே குடிச்சிட்டு ஊரை சுத்திட்டு இருக்கலாம்னு நினைப்போ அவருக்கு? எனக்கு அடுத்தது இந்த கம்பெனியை நடத்த போற தகுதி அவனுக்கு வேணும். சும்மா இப்படி குடிச்சிட்டு ஊரை சுத்திட்டு இருக்கவனுக்குலாம் என் கம்பெனியை நான் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க அப்பா டென்ஷன் ஆறாங்க. இப்ப ஜங்குக் தான், மா எனக்கு தெரியுமா கம்பெனி எப்படி நடத்தணும்னு. ஆமாடா, உனக்கு நல்லா தெரியும், எங்க பேச்சே கேட்க மாட்டேங்கிற, நீ எல்லாம் எப்படா கம்பெனி எடுத்து நடத்துவ, உன்னை நம்பிலாம் எனக்கு கம்பெனி கொடுக்க முடியாதுடா அப்படின்ட்டு அவங்க அப்பா கத்துறாங்க. கொடுக்கலனா போங்க. இங்க பாரு ஜங்குக், நீ கல்யாணம் மட்டும் பண்ணிக்கல, உன் கிரெடிட் கார்டுல இருந்து எல்லாத்தையும் நான் பிளாக் பண்ணிடுவேன். என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? பிளாக்மெயில் இல்லப்பா, அதான் உண்மை அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்றாரு. இப்ப அவங்க அம்மா தான், டேய் அப்பா சொல்றது கேளேண்டா, உன் நல்லது தானே சொல்லுவாரு. மா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. ஏன்டா முடியாது? ஏன் இப்படி இருக்கலாம்னு உனக்கு நினைப்பா என்ன? அவங்க அப்பா டென்ஷன் ஆறாரு. இங்க பாருடி, இதுக்கு மேலலாம் உனக்கு பொண்ணு பார்க்க முடியாது. உங்க அண்ணன் பொண்ணு இருக்கால வைனு, அவளுக்கு தான் எப்படின்னு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இதுதான் என்னோட கடைசி முடிவு. அவன் என்ன சொல்றான்னு கேட்டு சொல்லு. மா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவருக்கே இவ்வளவு கோவம் இருக்கும் போது நான் மட்டும் ஏன் பண்ணிக்கணும்? என்னால பண்ணிக்க முடியாதுமா. இப்ப அவங்க அப்பா தான், ஏன் முடியாது? உன்னை விட்டுட்டு போனால 2 வருஷத்துக்கு முன்னாடி, அவளை நினைச்சிட்டு இன்னும் சார் உட்கார்ந்து இருக்காரு, அதை பாத்துக்கிட்டு வாழ்க்கையை கெடுத்துட்டு உட்காந்துருக்கணுமா? அவ எங்கேயோ ஒரு இடத்துல சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்கா, இவன் தான் குடிச்சிட்டு வாழ்க்கையை அழிச்சிட்டு உட்காந்துருக்கான் 2 வருஷமா அப்படின்ட்டு அவங்க அப்பா கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. இப்ப அவங்க அம்மா தான், ஏன்டா ஜங்குக்கு இப்படி பண்ற, உன் நல்லது தானடா சொல்லுவேன். மா என்னால வேற எந்த பொண்ணையும் நினைக்க முடியாதுமா, போதுமா, நான் ஒரு வாட்டி பட்டதே எனக்கு போதும், திருப்பி நான் அந்த வாழ்க்கைக்குள்ள போக விரும்பலமா, எனக்கு எந்த பொண்ணு மேலே நம்பிக்கையும் கிடையாது, இங்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் இப்ப அவங்க அம்மா தான் கண்ணத்திலே பொலான்னு ஒண்ணு அடிச்சிடுறாங்க. ஏண்டா அப்படின்ட்டு எல்லாரையும் சொல்லாதடா, இது வரைக்கும் அம்மா உன்னை நான் அடிச்சது இல்ல, இன்னைக்கு எனக்கு அவ்வளவு கோவம் வருது நீ இப்படி பேசுறத பார்க்கும் போது. நானும் அவனை பெத்தன்ற மாதிரி என்ன நினைக்க வைக்கிறாடா. மா தயவு செஞ்சு பேசுறாத ஜங்குக். இப்ப ஜங்குக் அப்பா தான், இங்க பாரு ஜங்குக், இதுக்கப்புறம் உனது எல்லாத்தையும் நான் பிளாக் பண்ண தான் போறேன், கார்டு எல்லாமே தான். இனிமேட்டு உனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. போய் உன்னால என்ன பண்ண முடியுமோ எப்படி இருக்க முடியுமோ இருந்துக்கோ. ஆனா இங்க வரணும்னு நினைச்சினா நீ வந்து ஒயனை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அப்பதான் இந்த கம்பெனியா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் உன் கைக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. உங்களுக்கே இவ்வளவு கோவம் இருக்கும் போது எனக்கு இருக்காதா? நானும் என் வாழ்க்கையை நான் பாத்துப்பேன். மா அவர்கிட்ட சொல்லி என் சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லுமா. இப்ப அவங்க அப்பா தான் வராங்க. சொத்தா? என்ன சுத்துரு? ஆமா, எங்க தாத்தா பேர்ல இருக்கும்ல, கிழிச்சாங்க. இதெல்லாம் நான் சம்பாரிச்ச சொத்து, எனக்கு தான் அதுக்கு முழு உரிமை இருக்கு. இதை யார்கிட்ட கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்றதுக்கு உனக்கு கிடையாது ரைட்ஸ் இல்ல அப்படின்னதும் ஜங்குக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. பக்கத்துல இருக்க சேரை எட்டி விட்டுட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பி போயிடறான், டோரை டம்மார்னு அடிச்சுட்டு. ஏங்க அப்படி சொன்னீங்க? அமைதியாரி, அப்பதாண்டி அவனுக்கு உரைக்கும், வருவான் பாரு திரும்பியும். எவ்வளவு நாள் அவனால இருக்க முடியும் காசு இல்லாம? சார் இருந்துருவாரா
அப்படின்ட்டு இப்ப அவங்க அப்பாவை மறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மாக்கு புருஷனை பாக்குறதா பிள்ளைய பாக்குறதா என்ன பண்றதுன்னு தெரியாம ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதுவும் இல்லாம ஜங்குக்கு வேற வாட்டி கை நீட்டி அடிச்சிட்டோன்ட்டு அதனாலயே அவங்களால தாங்கிக்கவும் முடியல. அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கிருந்து ஜங்குக் தான் நேரா கிளப்புக்கு தான் போறான். போயிட்டு நல்லா குடிச்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு பர்சன் வந்துட்டு அவனோட பாட்டில பிடிங்கி பக்கத்துல வச்சுட்டு, டே ஜங்குக், இப்ப நிமிர்ந்துதான் பாக்குறான். ஜெமினா, ஏண்டா ஏண்டா அப்படி குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாத்தையும் அவனை எழுப்புறான். விடா, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. என் லவ் போச்சு. எங்க அப்பா அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. இப்போ நீனும் போ போ. நான் யாரையும் என் வாழ்க்கையில் நம்ப மாட்டேன். எல்லாம் என்னை விட்டு போச்சு. பாரு, இந்த பணம் கூட இப்ப என்னை விட்டு போச்சு. நான் தனியால நின்னுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அரை போதையில புலம்பிட்டு இருக்கான். டேய் லூசு மாதிரி புலம்பாதடா, எந்திரி. விட ஜெமினா, நான் எங்கேயும் வரல. நான் குடிக்க தான் போறேன். வெயிட்டர், இன்னொரு பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இப்ப கொண்டாந்து வைக்கும் போது, டேய் எடுத்துட்டு போடா. சார் அவருதான், எடுத்துட்டு போடுறேன் அப்படின்னு ஜிமின் திட்டுறான். இப்ப ஜிமின் தான் ஜங்குக்க தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். விடுறா, நான் குடிப்பேன் அப்படின்ட்டு கையில இருக்க பாட்டிலையும் எடுத்துக்கிறான். டே ஜங்கு, விடாத, விடு அப்படின்னு சொல்லிட்டு புடிங்கி தூக்கி போட்டுறான். போதும் குடிச்சது வா அப்படின்ட்டு ஷோல்டர்ல போட்டுட்டு தான் போறான். நான் குடிப்பேன். என் வாழ்க்கையில நான் குடிக்க மட்டும்தான் செய்வேன். அது மட்டும்தான் என் கூட இருக்கு. எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க. லூஸ் மாதிரி பண்ணாதடா, யாரும் உன்னை விட்டு போகல. எல்லாரும் உன் கூட தான் இருக்காங்க. போயிட்டாங்க. என் பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தா அவளும் போயிட்டா. அப்படி நான் என்ன மச்சான் குறைஞ்சிட்டேன்? எனக்கு புரியல. எனக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா, ஏன் பணம் இல்லையா? அதுதான் அவன் என்னை விட்டு போயிட்டான். என்னோட நல்ல பெரியாளா வந்த உடனே போயிட்டான் மச்சான். 8 வருஷம் லவ். எப்படா? என்னை பத்தி அவன் நினைச்சு பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஈஸியா தூக்கி போட்டு போயிட்டா. என்னால முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கான். இப்ப ஜிமின் தான் கூட்டிட்டு வந்து அவன் வீட்டுல தான் படுக்க வைக்கிறான். பெட்ஷீட் எல்லாம் போத்தி விட்டுட்டு பாக்குறான். இன்னும் ஜங்கு லைட்டா புலம்பிட்டே தான் இருக்கான். இப்ப அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். ஏதாவது பண்ணணும் ஜிமினா. இவன் இப்படியே இருந்தானா சரிப்பட்டு வராது. பாவம், அப்பா சொல்லலன்னா நமக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆக்சுவலா அவங்க அப்பா தான் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஜங்குக்கு வந்து இந்த மாதிரி கிளப்ல போய் குடிச்சிட்டு இருப்பான், வீட்டுல இந்த மாதிரி சொன்னோம், எனக்கு தெரிஞ்ச அவங்க தான் போயிருப்பான், நீ அவனை போய் பாருன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்பா தான் சொல்லியிருப்பாங்க. ஜிமினுக்கு அதை நினைச்சுதான் ஒரு மாதிரி இருக்கு. திரும்பி அந்த ரூமையும் பாக்குறான். என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப மார்னிங் தான் ஒரு 11 மணி இருக்கும். ஜங்குக்கு தலைவலியோட எந்திரிச்சு வெளியே வரான். டே ஜிமினா. இப்போ சோஃபால உட்காந்துட்டு இருக்க ஜிமின் தான் திரும்பி பாப்பான். வந்துட்டியா, இந்த இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப லெமன் ஜூஸ் கொடுக்குறான். தேங்க்ஸ்டா, சரியான தலைவலி. இப்ப என்ன, மூச்சு முட்டை முட்டை குடிச்சா குடி. இப்ப லெமன் ஜூஸ் தான் குடிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஒரு மாதிரி தெளிவா இருக்கு. தெளிவாயிட்டியா? பரவாயில்ல. பசிக்குதா? இல்லடா, நான் பொறுமையா சாப்பிட்றேன். சரி வா, அந்த சோஃபால உட்கார் வா. ஏண்டா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜங்குக்கு தான் பிடிச்சி சோஃபால தான் உட்கார வைக்கிறான். என்ன மச்சான், என்னடா அவன் பிரச்சனை? என்ன பிரச்சனை? இப்படியே குடிச்சு குடிச்சு அவன் வாழ்க்கையை கெடுத்துக்க போறியா என்ன? அவ விட்டு போய் 2 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திட்டுறான். டேய், நீ அதை பத்தி பேசுறதுன்னா என்கிட்ட பேசாதடா. என்னடா பேசாத? என்ன பேசாத? இப்படியே குடிச்சு குடிச்சு உன் வாழ்க்கையை அழிச்சுக்க போறியா என்ன? இதெல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்கவா சும்மா உட்காந்துருக்கோம்? டேய், என்னால முடியல, நான் போய் குடிச்சேன். அதுதான் கேக்குறேன், ஏன் முடியல? அவதான் விட்டு போயிட்டால, உன்னோட ஒருத்த நல்லவனா வந்த உடனே. அங்க அவ ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கா. நீ தான் பாரு 2 வருஷமா உன் வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்க. இத பாக்க உங்க அப்பா அம்மாக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவங்க வாழ்க்கையை சேர்த்துக்கு எடுத்துட்டு இருக்கடா. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படா இருந்த? இப்ப நீ உன்னை பாரு எப்படி இருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவா பெத்தவங்களும் அவங்களும் இருக்காங்க, கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் இருக்கோம் இப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டுறான். ஜங்குக்கு செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்கு. என்னால முடியலடா, என்னால அதுல இருந்து வழிய வர முடியல. 8 வருஷம்டா, அவ மட்டும்தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சேன். இதுக்கப்புறம் அவ கூட தான் நான் வாழ போறேன்னு நினைச்சேன். முடிஞ்சா? இல்ல
அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, சரியா? நீயும் கல்யாணம் பண்ணணும். இங்க பாரு மச்சான், கல்யாணம் பண்ணணும் மட்டும் தயவு செஞ்சு சொல்லாத. அப்பாவோட கம்பெனி பாத்துக்கணுமா? நான் பாத்துக்கிறேன். சரி, கம்பெனி பார்த்துட்டு நீ எத்தனை வருஷத்துக்கு வாழ போற? கடைசி வரைக்கும் நான் அப்படியே இருந்துருவேன். எத்தனை வருஷத்துக்கு? ஏண்டா, அவங்களுக்குன்னு ஒரு பேரம்பேத்தி பார்க்கணும் அவங்களுக்கு ஆசை இருக்காதா? சொல்லு. அவங்க புள்ளன்னு உன்னை பெற்றிருக்காங்கல்ல, அப்ப அவங்களுக்கு அந்த ஆசை இருக்க கூடாதா? ஏன் உன் வாழ்க்கையை மட்டும் அவங்க பார்க்கணும்? நீ கஷ்டப்படுறதுனால 2 வருஷம் அமைதியா இருந்தாங்க. இதுக்கு மேல அவங்களாலே அமைதியா இருக்க முடியாதுடா. நீ இப்படி இருக்கிறத பார்த்துட்டு பெத்த வயிறு அவங்களுக்கு கஷ்டப்படாதாடா? சொல்லு. அவங்க கேட்கறதுல என்னடா தப்பு இருக்கு? உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. எங்கேயோ ஒருத்தி சந்தோஷமா இருக்கா உன்னை காதலிச்சுட்டு, நீ ஏன் இப்படி இருக்கேன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஏன் நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ உன் சந்தோஷமா வாழ்க்கைய வாழடா. நீ அவளோட நீ நல்லா வாழ்ந்து காட்டு, அதுதான்டா உனக்கு அழகு. இப்போ ஜங்குக் தான். இங்க பாருடா, எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. இப்போ நான் கல்யாணம் பண்ணா மட்டும் அவளும் என் பணத்துக்கு தான் கல்யாணம் பண்ண வருவா? சொல்லு. என் பணத்துக்கு மட்டும்தான் ஆசைப்படுவா. ஒரு கட்டத்துக்கு மேல அவகிட்ட பாசம் இருக்கும்னு நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. வெறும் காசுக்கு மட்டும்தான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த காசு என்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோயேன், அவளும் என்னை தூக்கி போட்டு போயிருவா. திருப்பி அப்படி ஒரு நிலைமை வரதுக்கு என்னால விட முடியாதுடா. இங்க பாரு மச்சான், எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி கிடையாது. ஏன் உங்க அம்மா எடுத்துக்கோ, உங்க அம்மா அப்படியா இருக்காங்க? இங்க பாரு, எங்க அம்மா மாதிரி பொண்ணுங்களாம் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அது இப்ப இருக்க பொண்ணுங்களுக்கு எதுவுமே கிடையாது. காசு கொடு, அந்த நிமிஷத்துக்கு வருவாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதா பேசிட்டு இருக்கான். நீ பொண்ணுங்களை பத்தி யோசிக்கிறதே தப்பா இருக்குடா. அப்படின்னு எல்லா பொண்ணுங்களும் கிடையாது, சரியா? எனக்கு நம்பிக்கை இல்லடா. எப்படிடா உன்னால எப்படி ஒரு பொண்ணை நம்ப முடியும்னு நினைக்கிற? நீ ஏன் இடத்துல நின்னு பாரு. 8 வருஷமா ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிச்சு அவதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் லைஃப்ல நான் அவளுக்காகவே எல்லாத்தையும் வச்சிருந்தேன். அவளுக்காக தான் சம்பாதிக்கணும், அவளுக்காக தான் இந்த வாழ்க்கை, அவளுக்கு பிடிச்சதை செய்யணும், எல்லாமே அவன்னு நினைச்சு வாழ்ந்தண்டா. இப்படி 2 செகண்ட் என்ன தூக்கி போட்டு போயிட்டா என்னோட ஒரு பணக்காரன் வந்த உடனே. அப்ப என் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். எந்த பொண்ணை நான் நம்புவேன்? எப்படி நம்ப சொல்ற? இவ இன்னொரு பணக்காரன் வந்தா தூக்கி போட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜங்குக்கு கேக்குறான். இங்க பாரு, உன்னோட வருத்தம் எனக்கு புரியுது. நீ பட்டது பெரிய அடிதான், நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஆனா உன்னோட வலியை தாண்டி உங்க அப்பா அம்மாவோட வலியை நீ யோசிச்சு பாத்தியா? இத்தனை வருஷமா உன்னை கை நீட்டி அடிக்காத அவங்க அம்மா நீத்தி உன்னை அடிச்சாதே, அது ஞாபகம் இருக்கா? அடிச்சா அவங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும்னு, அப்ப அவங்க மனசு எவ்வளவு வலிக்கும்ன்ற நீ யோசிச்சு பாத்தியா? உனக்கு வலிக்குதுன்றியே, அப்ப அவங்களுக்கு வலிக்காதா அப்படின்னு சொல்லணும். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லுவியே, எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே, எங்க அம்மா சொன்னா கரெக்டா தான் இருக்கும், எங்க அம்மா தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவல்ல. ஏன் இப்ப அவங்க அம்மா சொல்றத நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற? அவங்க மனசு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா நீ அடிச்சிருப்பாங்க உன்ன. அவனுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. இது வரைக்கும் அவங்க அம்மா ஜங்குக்கு அடிச்சதே கிடையாது. வாட்டி அடிச்சது அவனுக்கு கண்ணில் தண்ணியா தேங்குது. இங்க பாரு ஜங்கு, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கல்யாணம் பண்ணிக்க. அவங்க ஆசைப்படி கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு பிடிக்கலன்னா வேணாம், டிவோர்ஸ் பண்ணிக்கோ. நானே சப்போர்ட் பண்றேன் அதுக்கு. இப்ப அவங்க ஆசைக்காக கல்யாணம் பண்ணிக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டான். இப்ப ஜங்குக் தான் நேரா வீட்டுக்கு தான் கிளம்பி போறான். அவங்க அம்மாவும் அப்பாவும் சோஃபால தான் உட்காந்துருக்காங்க. இப்ப கதவு திறந்துட்டு உள்ள வரான். ஏண்டி இங்க வரான், போ சொல்ல வெளியே அப்படின்ட்டு அவங்க அப்பா தான் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. மா, இது என்னோட வீடுந்தாம்மா, இதுல எனக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமையெல்லாம் எப்போ இழந்துட்டான்னு சொல்லுடி. நம்மள கேட்காத புள்ள நமக்கு தேவையே கிடையாது. இப்போ ஜங்குக் தான், என்னப்பா அவங்க பிரச்சனை? இப்ப என்ன, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? சரி, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்றான். இப்ப அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் தான் ஷாக்கா பாக்குறாங்க. பண்ணிக்கிறேன் அதான் சொல்லிட்டேன்ல. இப்ப அவங்க அப்பா தான் உள்ள போயிட்டு ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. இதுல சைன் பண்ணு. என்ன? இப்போ அதுதான் எடுத்து பாக்குறான். அது ஒரு அக்ரிமெண்ட் தான். நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. சொல்லுவ, மனசு மாதிரி திருப்பி ஓடிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? நாங்க கௌரவமா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம். நீ ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணி ஏதாவது பண்ணிட்டீனா அதனாலதான். ஆக்சுவலா அந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கும்னா, வைன் இன்னும் 1 வாரத்துல நீ கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உன் கிரெடிட் கார்டு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீ கம்பெனில ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கம்பெனியை கையில எப்ப கொடுப்பீங்க? அதெல்லாம் நீ குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. அவனுக்கு செம்ம கோவம் வருது. என்ன, எனக்கு ஒரு வாரிசு வேணாமா? நான் எதை நம்பி உன் கையில உன் கம்பெனி கொடுக்கறது? நீ அந்த பொண்ணை விட்டு ஓட்டினா யாரு பதில் சொல்றது அப்படின்ட்டு அவங்க அப்பா கேக்குறாங்க. அவனுக்கு செம்ம கோவம் வருது. கையெழுத்து போடுறியா இல்ல கிளம்புறியா
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திரும்புறாங்க. இப்ப ஜங்குக் தான் அந்த பெண்ணை எடுத்து சைன் பண்ணி கொடுத்துட்றான். மா புடிமா உன் புருஷன் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேகமா மேல போயிடுறான். இப்போ அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏங்க எந்த பிரச்சனையும் வராது இல்லைங்க? வராதுடி, வரப்போற பொண்ணு அவனை கண்டிப்பா மாத்துவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏங்க அதே பாவுங்க, அவ வில்லேஜ்ல வளர்ந்த பொண்ணுங்க. இங்க பாருடி, அவனுக்கு தேவை நம்பிக்கை தான். வைன் நிறையவே கொடுப்பான்னு நான் நம்புறேன். வைன் ரொம்ப நல்ல பொண்ணு, நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். அந்த பொண்ணை பார்த்து இவன் கண்டிப்பா திருந்துவான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடி அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. அவங்க அம்மா லைட்டா கண்ணு கலங்குறாங்க. ஏண்டி நீ அழுற? இல்லைங்க, நேற்று வேற அவனை அடிச்சிட்டேன், எனக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்குங்க. இது வரைக்கும் என் புள்ள மேல நான் கை வச்சதே இல்லை. விடு, அவன் நல்லதுக்கு தானே செஞ்ச, விடு. அவனுக்கு இப்பதான் உரைச்சிருக்கோம், அதனாலதான் வந்திருப்பான். எனக்கு புரியுது அப்படின்ட்டு அவங்க அம்மா கண்ணை தொடச்சிக்கிறாங்க. சரி, உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம், ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடு. சரிங்க. இப்போ கல்யாணத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா வைனாப்பாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஃபோன் பேசி முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு தான் வராரு. ஏண்டி ஏண்டி என்னங்க இவ்வளவு பதட்டமா உள்ள வரீங்க, என்னாச்சு? என் தங்கச்சி இருக்கால, தங்கச்சி பையன். யாருங்க சொல்றீங்க? ஜங்குக்கியா சொல்றீங்க? அவனை சின்ன வயசுல பார்த்தது, அதாண்டி. அவனுக்கு நம்ம பொண்ணு கேட்டிருக்காங்க. எங்க உண்மையாவா? எங்க அவன் பட்டணத்துல வளர்ந்த பையங்க, நம்மளும் இங்க இருக்கோம், எப்படிங்க? அதாண்டி நானும் நினைச்சேன். அப்புறம் மச்சானே பேசினாரு, பேசினதுக்கு அப்புறம் தான் சரி அப்படின்னு நானுமே ஒத்துக்கிட்டேன். நம்ம பொண்ணு நல்லா வாழ போறாடி அப்படின்ட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆமாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை, நானுமே எதிர்பார்க்கலடி. கடைசியில அவளே வந்து கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, உன் பொண்ணு தானே, நீ கல்யாணம் பண்ணிட்டு போ அப்படின்னு நானும் சொல்லிட்டேன்டி. சரிங்க. எப்ப வராங்களா? அவங்க இன்னும் 2 நாள்ல வந்துருவாங்களாம். ஒரு வாரத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏதோ முக்கியமான வேலையா மாப்பிள்ளைக்கு, அதனால ஒரு வாரத்துல கல்யாணம் பண்ணி அவங்க கூட்டிட்டு போறாங்களாம். ஒரு வாரத்திலேயே வாங்க? ஆமாண்டி. ஏண்டி? இல்ல, நான் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைச்சேன். என் வயனு என் கூட இருந்துச்சா, இப்ப அவன் என்ன நினைப்பான்னு தெரியலையே. பாவம் பிள்ளை பயந்துராது. நானுமே அதை நினைச்சேன்டி. நான் அதையும் கேட்டேன் என் தங்கச்சி கிட்ட, நான் பாத்துக்கிறேன், என் பொண்ணு மேல நான் பாத்துக்கிறேன்ட்டா. இதுக்கு மேல என்னடி வேணும், அவ பாத்துப்பாடி. சரிங்க. சரி, வயன் எங்க? வயனாங்க பின்னாடி தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரி சரி, அவளை போய் கூட்டிட்டு வா போ, நம்ம நல்ல செய்தி சொல்லுவோம். சரிங்க. இப்ப அவங்க அம்மாவை போய் கூட்டிட்டு வராங்க. அப்பா ஏன்பா கூப்பிட்டு விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தாவணி எல்லாம் தூக்கி கட்டிருப்பா, பொறுமையா இறக்கி விட்டுட்டு, மா வயனு. அப்பா என்னமாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க? அவங்க அம்மா தான் கிச்சனுக்குள்ள போயிட்டு சக்கரை எடுத்துட்டு வந்து வயன் வாயில போடுறாங்க. ஆமாம்மா. என்னம்மா? வயனு, உனக்கு கல்யாணம் பண்ண போறேன்டி. என்னம்மா என்ன சொல்றீங்க? ஆமாண்டி. இப்ப அவங்க அப்பா தான், வயனு என் தங்கச்சி பையன் இருக்கான்ல. யாருப்பா? அவங்க பட்டணத்துல இருக்காங்க, உனக்கு தெரியாது. அவங்கதான் உனக்கு கேட்டிருக்காங்க. பட்டணத்துல இருக்கிற பையனா அப்படின்ட்டு வயன் யோசிக்கிறா. இங்க பாருமா, பயப்படாத, கண்டிப்பா என் தங்கச்சி உன்னை நல்லா பாத்துப்பா, பயப்படாம இரு சரியா? இப்போ வயன் தான், நீங்க எது சொன்னாலும் சரிப்பா அப்படின்றா. என் பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ பயப்படாத சரியா, அப்பா நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. சரிடி, உள்ள கூட்டிட்டு போவல. இப்போ வயன்மே யோசிச்சுக்கிட்டே அங்கிருந்து போறா. மா, நான் கல்யாணம் பண்ணா இப்ப அங்க போயிருவேனா? ஆமாண்டி. ஏன், என்னாச்சு? இல்ல, இது வரைக்கும் நான் அந்த ஊரை தாண்டி போனதே இல்ல, எனக்கு எதுவும் தெரியாதே. இங்க பாரு, அம்மா உனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் கத்து கொடுக்குறேன் சரியா? சரிம்மா. அதுக்கப்புறம் உங்க அத்தை உனக்கு எல்லாத்தையும் கத்து கொடுப்பாங்க, நீ பயப்படாத. உங்க அத்தை கிட்ட நான் கண்டிப்பா சொல்றேன். சரி. வயனுக்கு மனசுக்குள்ள பயமா தான் இருக்கு. இது வரைக்கும் அவன் அந்த ஊரை தாண்டி போனதே கிடையாது. அவளுக்கு பெருசா வெளி உலகத்தை பத்தி எதுவுமே தெரியாது. பிறந்ததுல இருந்து அவங்க அம்மா அப்பா கூடயே இருந்ததுனால அவளுக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. வீட்லயே தான் இருப்பா, வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா கூடயே தான் இருப்பா. அதனாலயே இவ்வளவு தூரம் போறோமா நினைச்சு அவளுக்கு பயமா இருக்கு. இப்போ கல்யாண ஏற்பாடுலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ 2 நாள் கழிச்சுதான் ஜங்குக் அப்பாவும் ஜங்குக் அம்மாவும் கிளம்புறாங்க. ஜிமின் வர சொல்லியிருப்பாங்க. ஜிமின் வந்திருப்பான். ஜிமின். அப்பா
இங்க பாருடா, சாட்டர்டே வந்து ஃப்ளைட்டு, மண்டே கல்யாணம். சீக்கிரம் வந்து ரீச் ஆகுற வழியை பாருங்க, சரியா? ம், சரிப்பா. நாங்க முன்னாடியே போற கல்யாண ஏற்பாடுக்காக ஒழுங்கா வந்துருங்க. ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் சொன்னதை கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்றாரு. கண்டிப்பா வந்துருவோம்ப்பா, சாட்டர்டே நைட் அங்க இருப்போம். சரி அப்படின்ட்டு இப்போ உங்க அம்மாவும் அப்பாவும் கிளம்புறாங்க. ஜிமினு, அவனை பார்த்து கூட்டிட்டு வந்துடுறா. சரிம்மா, நான் கூட்டு வரேன், நீங்க போங்க. சரி. இப்போ ஜங்குக்கோட அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போயிடுறாங்க ஃப்ளைட் பிடிச்சு. இப்போ ஜங்குக் தான், இதெல்லாம் எனக்கு தேவையாடா அப்படின்ட்டு அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப ஜிமின் தான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, மறுபடியுமா என்னால முடியலடா சாமி அப்படின்ட்டு சோஃபாலே விழுந்துடுறான். இப்போ அவங்க அம்மா அப்பா அங்க போயிருப்பாங்க. இப்ப கல்யாண ஏற்பாடுக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா இப்பதான் சாட்டர்டே நைட் வந்துருச்சு, இன்னும் வந்து ரீச் ஆகவே இல்ல. ஜங்குக்கு அப்பா தான் போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்னங்காச்சு தெரியலையே. ஜிமினும் போன் அடிக்க மாட்டேங்கிறான், ஜங்குக்கு போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கானுங்களா என்னன்னு தெரியல. சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜங்குக்கு அப்பா தான் டென்ஷன் ஆகுறாரு. எங்க டென்ஷன் ஆகாதீங்க, ஏதாவது வேற ஏதாவது விஷயமா இருக்கும். என்னடி வேற விஷயம்? நாளன்னைக்கு காலையில கல்யாணம், இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆறாரு. இப்போ அடுத்த நாள் ஆயிடுச்சு, இன்னுமே ஜங்கு கிட்டயும் ஜிமின் கிட்ட இருந்து போனே வரல. வயன் அப்பா தான் கேக்குறாங்க, மாப்பிள்ளை இன்னும் வரலையா அப்படின்ற மாதிரி. இல்ல மச்சான், வந்துடுவாங்க, நான் ஃப்ளைட்டு போட்டுட்டு தான் வந்தேன், என்னாச்சுன்னு தெரியல, போனுமே ரீச் ஆக மாட்டேங்குது. வந்துருவாங்க, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரிங்க, என்னன்னு பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. இப்போ ஜங்குக் அப்பா தான், பாத்தியா அவங்க என்ன சொல்றாங்கன்னு, உன் பையன் என் மானத்தை வாங்குறதுலயே இருக்கான், எப்படி பதில் சொல்றது? எங்க வந்துருவாங்க, இருங்க. ஏண்டி, நாளைக்கு காலை விடிஞ்சா கல்யாணம்டி, இப்பயே நைட் ஆயிடுச்சு, என்ன அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆறான். ஐயோ, இவன் வேற இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்ட்டு அவங்க அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. இப்பதான் அவங்க அப்பா போனுக்கு கால் வருது. பார்த்தா அதுல ஜிமின் போட்டிருக்கு. ஹலோ ஜிமின், இங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேக்குறாரு. இப்ப அவங்க அம்மாவும் பாக்குறாங்க. அப்பாப்பா, நாங்க வந்துட்டு இருக்கோம்ப்பா. ஏண்டா, ஏன் இவ்வளவு லேட்டு? இல்லப்பா, கிளைமேட் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஃபிளைட்டை நெக்ஸ்ட் டே சேஞ்ச் பண்ணிட்டாங்கப்பா, அதான் நாங்க ஆல்ரெடி கிளம்பிட்டோம், நாங்க ஃபிளைட் பிடிச்சி ஊருக்கு வந்துட்டோம், இன்னொரு 1 ஹவர்ல வீட்டுக்கு வந்துருவோம்ப்பா, கார்ல தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொன்னதும் அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு அவருக்கு. இப்ப பக்கத்துல ஜங்குக்கும் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான் விண்டோ வழியா. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி சரி, சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வந்துடுறேன்ப்பா. இப்போ டைரக்டா 1 ஹவர் கழிச்சு இப்போ ஜங்குக்கு ஜிம்மின்லாம் வராங்க. இப்ப கார் போயிட்டு ஒரு வீட்டு முன்னாடி தான் நிக்குது. இப்ப டிரைவர் தான் சொல்றாங்க, இதோ இந்த வீடு தான் அப்படின்னு வந்தோம். இப்ப 2 பேரும் கீழே இறங்குறாங்க. பார்த்தா வாசலே ஜங்குக்கு அம்மாவும் ஜங்குக்கு அப்பாவும் நின்று இருக்காங்க. இப்ப ஜிமினை பார்த்தா, ஏன்டா அவ்வளவு லேட்டு? அப்பா அதான் சொன்னேனேப்பா, ஃபிளைட் டிலே பண்ணிட்டாங்கன்ட்டு. சரி சரி, நாளைக்கு கல்யாணம்டா, விடிஞ்சா போங்க, போய் தூங்குங்க போங்க. சரிப்பா அப்படின்னு இப்ப இவங்க 2 பேரும் லக்கேஜ் எடுத்துட்டு போறாங்க. இப்போ வைனப்பா தான் மாப்பிள்ள வந்துட்டாரா என்னன்னு பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. மாப்பிள்ள வந்துட்டாரா? இப்பதான் வந்தாங்க. அதுதான் கார் வந்துச்சு, சரி மாப்பிள்ள தான் வந்திருப்பாரோன்னு நினைச்சேன். ஆமா ஆமா, அவங்க ரொம்ப தூரத்துல வந்ததுனால டயர்டா இருக்காங்க, அதான் படுக்க போயிட்டாங்க. சரி சரி சரி, நான் காலையில பாத்துக்கிறேன். இல்ல வந்துட்டாரா என்னன்னு பாக்கிறதுக்கு தான் வந்தேன். வந்துட்டாங்க வந்துட்டான், நீங்க பயப்படாதீங்க. சரி, நீங்க கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணுங்க, காலையில கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்ப காலையில தான் கல்யாணம் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கோலாகலமா இருக்கு, ஊரே சேர்த்து கொண்டாடிட்டு இருக்கு. கோயில்ல தான் கல்யாணமே. இப்போ ஜம்கு தான் ரெடி பண்ணிட்டு ஜிமின் கொண்டாந்து உட்கார வைக்கிறான். ஜிமினை தான் நிமிர்ந்து பாக்குறான். இங்க பாரு, எந்த கோவத்தையும் காட்டாத, ஒழுங்கா கல்யாணம் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு காதல வந்து சொல்லிட்டு போறான். ஜங்குக்கும் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்கான், இதெல்லாம் தேவையான்ற மாதிரி. இப்ப போனதான் கூப்பிடுவாங்க. பயந்து அவங்க அம்மா கையை பிடிச்சு பயந்துகிட்டே வருவா. பாருடா, தலை குனிஞ்சு உட்காரணும் சரியா? சரிம்மா. அவளுக்கும் பயமா இருக்கு, ஐயோ என்ன சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, ஒரு மாதிரி பயந்துகிட்டே வரா. அவளுக்கு பெருசா இந்த மேக்கப் எல்லாம் பண்ணல, அழகா தலை சீவி விட்டு பூ வச்சிருக்காங்க, புடவை கட்டி விட்டு இருக்காங்க, கண்ணுல மையே, நெத்தில ஒரு அழகான பொட்டுன்னு ரொம்ப கியூட்டா இருக்கா. பெருசா மேக்கப் எல்லாம் எதுவும் பண்ணலனாலும் இந்த சொல்லுவாங்கல்ல, பார்த்தோன்னே லட்சணமா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ரொம்ப அழகா இருக்கா. வைனை கூட்டிட்டு வந்து பக்கத்துல தான் உட்கார வைக்கிறாங்க. வைன் வந்து குனிஞ்சல நிமிராம உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப ஜங்குக் தான் திரும்பி பார்த்துட்டு,
திருப்பி நேரா பாத்துக்கிறான். எதுவுமே சொல்லல, எந்த ரியாக்ஷனுமே பண்ணல. இப்போ தாலி கட்டுறதுக்கு தான் தாலி எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ ஜங்குக்கும் அதை வாங்கி வயன் கழுத்துல கட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான். இப்போ கோயில்ல சுத்தி வந்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு இப்ப எல்லாரும் வீட்டுக்கு தாங்க வராங்க. இப்போ ஜிமினும் தான் ஜங்கு கூட வந்துட்டு இருக்கான். மச்சான் இன்னும் மச்சான் டவரே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கேக்குறான். இப்போ வயனோட அப்பா தான் பக்கத்துல வந்திருப்பாங்க. என்ன தம்பி கேட்டீங்க? இல்ல போன் பேசணும், ஊர்ல டவர் கிடைக்கல அதான் கேட்டுட்டு இருந்தேன். அப்படிங்களா தம்பி? வேணா இங்க இன்னொருத்தவங்க கிட்ட போன் இருக்கு, நீங்க அவங்க கிட்ட வாங்கி பேசுறீங்களா? ஏன் உங்ககிட்ட இல்லையா என்ன? இங்கெல்லாம் ஏது தம்பி போனு, இங்கே 10 வீட்டுக்கு ஒரு போன் தான் இருக்கும், நாங்க அதுலதான் எல்லாரும் பேசிப்போம். ஏன்னா அப்படின்ற மாதிரி பாக்குறான். இப்போ வயனோட அப்பா தான், இருங்க தம்பி நான் அவர்கிட்ட கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஐயோ அங்கிள் பரவாயில்ல, வேண்டாம் போதும், நான் அப்புறம் பேசிக்கிறேன். அப்படிங்களா, சரி சரி. இப்போ ஜங்குக்கு தான் திரும்பி பார்த்துட்டு, இதெல்லாம் தேவையா, இப்படிப்பட்ட ஒரு ஊர்ல வந்து வேற அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா பேசுறான். விடுமச்சான், பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கும், அதனாலதான் உங்க அப்பா சொல்லியிருப்பாரு, நீ அவருக்கே ஜிங்சாங் கட்டிக்கிட்டு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சரி விடுமச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜங்குக்கு தான் கூட்டிட்டு போயிடுறான். இப்போ நைட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்றதுக்காக இப்போ வயன் அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு அம்மா தான் வந்துட்டு, அண்ணா என்னம்மா, ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும். என்னம்மா சொல்லுமா, ஏதாவது குறை வச்சோமா என்ன, யாராவது சொன்னாங்களா? அப்படிலாம் இல்லைண்ண, ஃபர்ஸ்ட் நைட்டை இப்போ வச்சுக்க வேண்டாமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் என்னாச்சு? இல்லைண்ண வரப்போற 3 நாளைக்கு நேரம் சரியில்லையா, அதனாலதான். ஓ சரிம்மா, அப்போ சரி, நம்ம 3 நாள் கழிச்சே பாத்துக்கலாம். சரிண்ண அப்படின்ற மாதிரி இப்ப அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்குமே ஏற்பாடு பண்ணல பெருசா, வைன் வந்து அவங்க அம்மா கூட தூங்கிக்கிற மாதிரிதான். இப்போ ஜங்குக்கு அப்பா தான் ஜங்குக்கு அம்மா கிட்ட கேக்குறாங்க, ஏண்டி சொல்லிட்டியா என்ன? சொல்லிட்டேங்க, இன்னும் 3 நாளைக்கு எதுவும் வேண்டான்ட்டு. அப்பா ஏங்க அப்படி சொல்ல சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் நைட் அப்போ ஏதாவது பேசிப்பாங்கல்ல. ஏண்டி உன் பையன் இருக்க கோவம் தெரியுதா, இங்கே ஏதாவது பிரச்சனை நடந்துருச்சு அவ்வளவுதான், ஊர்ல இருக்க எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னே தெரியாது, இது வந்தாலும் ஊர்ல போய் பாத்துக்கலாம். ஏங்க அப்போ ஊருக்கு போனா மட்டும் நம்ம பிள்ளை சும்மாவா இருப்பான்? ஏண்டி அப்ப பக்கத்துல நீ இருக்க நான் இருக்கேன், நம்ம கேட்காம போயிருவோமா என்ன? அதுவும் சரிதான், ஆனாலுமே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லைங்க, என் புள்ள பாவம் இல்ல. பாவமா? அந்த பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு அப்புறம் உனதான் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. ஐயோ வேணாங்க, அப்படியே இருக்கட்டும், நம்ம ஊருக்கு போய் பாத்துக்கலாம். சரி, இன்னும் 3 நாள்ல ஊருக்கு போற வழிய பாரு. சரிங்க. இந்த 3 நாளுமே அப்படிதான் போயிருக்கோம். ஜங்குக்கும் வந்து வயனை பாத்திருக்க மாட்டான், வயனும் ஜங்குக்க பாத்திருக்க மாட்டான். இப்போ 3 நாள் கழிச்சுதான் கிளம்புற டைம் ஆயிடுச்சு. வயன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அம்மா எனக்கு பயமா இருக்குமா, எனக்கு போவே பயமா இருக்கு, நான் இங்கேயே இருந்து வா அப்படின்ட்டு அவங்க அம்மா ஹக் பண்ணிக்கிறா. இங்க பாரு வயனு, அத்தை உன்னை நல்லா பாத்துப்பாங்க, அவங்க பாத்தியா, அவங்க கிட்ட பேசுனல்ல? பேசுன. இப்ப அவங்க அத்தை தான் உள்ள வராங்க. அம்மா வயனு. அத்தை. ஏண்டா என்னாச்சு அண்ணி? இல்ல பாவம் புள்ள பயப்படுறா, இது வரைக்கும் வீட்டை தாண்டி போனது இல்லையா, அதான். இப்போ அவங்க அத்தை தான் அந்த கையை பிடிச்சிட்டு, இங்க பாருமா நான் இருக்கேன் உன் கூட, சரியா? உனக்கு என்ன வந்தாலும் என்கிட்ட கேளு, உனக்கு இன்னொரு அம்மா மாதிரி நான் கண்டிப்பா உன் கூட இருப்பேன். இப்போ அவ வயன் வந்து அவங்க அத்தையை தான் பார்த்துட்டு சரின்ற மாதிரி தலையாட்டுறா. சரி பயப்படாது வா. இங்க பாரு, அம்மா உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, பார்த்து பக்குவமா நடந்துக்கணும். அதெல்லாம் என் மருமக நல்லா நடந்துப்பா, நீங்க விடுங்க அண்ணி, நான் பாத்துக்கிறேன், வா வயனு அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாங்க. அவங்க அம்மாக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, கண்ணெல்லாம் கலங்குது. இது வரைக்கும் அவங்களுமே வயனை பிரிஞ்சிருந்தது கிடையாது, அப்படின்னும் போது லைட்டா கஷ்டமா தான் இருக்கு. இப்போ வயனோட அப்பா தான், ஹே அழாதடி, நீ அழுதினா அப்புறம் பிள்ளையும் அழுவும்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. விடு, நம்ம பிள்ளை நினைச்ச மாதிரி சந்தோஷமா வாழ போறா, இதை விட நமக்கு என்னடி வேணும் சொல்லு? நம்ம எதிர்பார்க்கவே இல்லை என் தங்கச்சி வந்து கேட்பான்ட்டு. இன்னைக்கு அவ நல்லா தாண்டி வாழ போறா, என் தங்கச்சி பத்திரமா பாத்துப்பாடி, நீ பயப்படாத. ஒரு அம்மாவா இருந்தா அவ கண்டிப்பா நம்ம பிள்ளைய பாத்துப்பா, நான் அவங்கள நம்பி தாங்க அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. சரி விடு அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி வா, அவளை போய் அனுப்பி விட்டுட்டு வருவோம். நான் வரல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. வா
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒயனோட அம்மாவை தான் பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. ஒயனுக்கு போறதுக்கே பயமா இருக்கு. அம்மா வர பார்த்து பக்குவமா நடந்துக்கோடா. மாப்பிள்ளையோட மனசு கோணாம மாப்பிள்ளை என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடந்துக்கணும், சரியா? சரிம்மா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அம்மா உனக்கு ஃபோன் பண்றேன். சரி சரி, போலாமா வைனு அப்படின்ட்டு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. ஜங்கு கூட அம்மா தான். போலாம் அத்தை. இப்போ அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு குழந்தை மாதிரியே போறா. அவங்க கார்ல ஏத்தி போறாங்க. வைன் வந்து தலையை வெளியே காட்டிட்டு டாட்டா காட்டிட்டு இருக்கா. அவங்க அம்மா கண்ணெல்லாம் கலங்குது. அவ கார் தாண்டி போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா அழுதுட்டே உள்ள போயிடுறாங்க. இப்போ வைன் தான் அழுதுட்டே இருக்கா. இங்க பாருடா, உன் கூட நான் இருக்கேன், சரியா? உனக்கு என்ன வந்தாலும் என்கிட்ட கேளு. உங்க அம்மா கிட்ட என்ன கேப்பியோ என்ன வந்தாலும் என்கிட்ட கேளு, சரியா? பயப்படாம. சரி அத்தை, அழாத அப்படின்ட்டு கண்ணை தொடச்சு விடுறாங்க. அந்த கார்ல வந்து ஜங்குக்கோட அப்பா அம்மா டிரைவரு வைன் மட்டும்தான் இருக்காங்க. ஏய், ஜங்கு கிளம்பிட்டானா என்னையாடி? ஏங்க, அவன் தான் கிளம்பிட்டானுங்க. ஜிமின் கூட முன்னாடியே போயிட்டான். அப்ப சரி. இப்போ வைன் தான் பாக்குறா. அவங்க அத்தை தான் அவனுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சுமா, அதான் அவன் முன்னாடியே போயிட்டான். நம்ம அங்க போய் பாத்துக்கலாம். சரிங்க அத்தை அப்படின்ட்டு உட்காந்துக்கிறா. இப்போ வைனும் தான் கூட்டிட்டு போயிடுறாங்க. கொரியா வந்ததுக்கு அப்புறம் நேரா வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வராங்க. வைனுக்கு அது எல்லாமே புதுசா இருக்கு. இப்போ வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வராங்க. வந்து பார்த்தா ஜங்குக்க வீட்டுல காணோம். வைனும் பாக்குறா. அத்தை, நீ உள்ளவாமா, அவன் இங்கே ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருப்பான், இல்ல முக்கியமான வேலையா போயிருப்பான். சரிங்க அத்தை அப்படின்ட்டு அவ பேகெல்லாம் எடுத்துட்டு வரா. நீ இதோ அங்க இருக்குல்ல அந்த ரூம்ல தங்கிக்கோடா, வா நான் கூட்டிட்டு போறேன். பாக்குற சுத்தி முத்தி இவ்ளோ பெரிய வீடா அப்படின்ற மாதிரி. இதுல எங்க எங்க இருக்குன்னே தெரியலையே, என்ன பண்றது? இப்போ அவங்க அத்தை தான் அவங்க ரூம்குள்ள கூட்டிட்டு போய் விடுறாங்க. இந்த ரூம்ல தாம்மா இருக்கணும். அத்தை அத்தை, என்னாச்சுமா? எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல அத்தை, இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியாது. ஓ, அது அப்படியா? ஆமால, உங்க ஊர்ல போன் கூட கிடையாதுல்ல, டிவி பார்த்துருக்க மாட்டேன், எதுவுமே தெரியாதே. சரி வா, நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு இப்போ வைன் கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லித்தராங்க. இதை இப்படிதான் யூஸ் பண்ணணும், இது ஏசி, இது வந்து டிவி, இது இப்படிதான் ஆன் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கத்து கொடுக்குறாங்க. அப்புறம் பாத்ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இதுல சுடு தண்ணி வருமா, இதுல வந்து நார்மல் தண்ணி வரும், இப்படிதான் இருக்கும். அவ்வளவு எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சுக்கிறா. எல்லாத்தையுமே அவளுக்கு புரியுது. எல்லாத்தையும் சீக்கிரம் சீக்கிரமா எல்லாத்தையும் கத்துக்கிறா. இப்போ கிச்சனுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இதெல்லாம் உனக்கு யூஸ் பண்ண தெரியுமாடா? சரி, இந்த அடுப்பு இப்படிதான் ஆன் பண்ணணும், இது அவனு, இது இப்படி யூஸ் பண்ணணும், இது ஃப்ரிட்ஜ், இதுல நீ திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பயன்படுத்தினது இல்ல. சரி, இனிமேட்டு இப்படிதான் இருக்கும். உனக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கேளு. உனக்கு ஏதாவது புரியலன்னா என்கிட்ட கேளுன்னு நான் சொன்னேன். சரிங்க அத்தா. சரி வா அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாங்க. இப்போ ஜங்குக்காவோட அப்பா தான் சோஃபால உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ அவங்க டீ போட்டு எடுத்துட்டு வந்துட்டு அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. வைன்மா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோஃபா தான் உட்கார வைக்கிறாங்க. ஐயோ இல்ல அத்தா, மாமா இருக்காரு, இப்படி அவரு முன்னாடி. ஐயோ, இங்க அதெல்லாம் சகஜண்டா. இப்போ ஜங்குவோட அப்பா தான், ஐயோ பரவாயில்லம்மா உட்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல மாமா, நீங்க இருங்க, நான் அப்படி நின்னுக்கிறேன். ஐயோ உட்கார்றா அப்படின்ட்டு ஜங்குக்கோட அப்பா தான் சொல்றாங்க. இப்போ ஜங்கு கூட அம்மாவும் ஒயினை பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. கூட அவங்களும் உட்காந்துக்கிறாங்க. ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பெருசா அவளும் இந்த மாதிரி இருந்தது கிடையாது. அவங்க அப்பா உட்காந்துருந்தாலே வந்து அங்க இருக்க மாட்டா, அந்த மாதிரி வளர்ந்த பிள்ளைதான் அவ. அதனால அவளுக்கு எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்கு. அத்தை, அவரு ஜங்குக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்ப கதவை திறந்துட்டு ஒருத்தவங்க உள்ள வராங்க. வேற யாரும் இல்ல, அது ஜங்குக் தான். வந்துட்டு நேரா அவன் ரூமுக்கு தான் போறான். வைன் வந்து பாக்குறா. இன்னும் மாமா எதுவும் பேசவே இல்ல, பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்ட்டு இப்ப அமைதியா உட்காந்துக்கிறா. சரிம்மா நீனு மேல போ, அவதான் வந்திருக்கான்ல, ஏதாவது வேணுமான்னு கேளு. இல்லாத எனக்கு. போடா. இப்ப பொறுமையா வைன் தான் மேல போறா. போயிட்டு கதவை திறக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. கதவை திறக்கலாமா, இது நின்றுட்டு இருக்கத ஜங்குக்கு பார்த்துட்டு உள்ளவா அப்படின்றான். இப்ப லைட்டா கதவை திறந்துட்டு உள்ளதான் வரா. மாமா. என்ன
உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நான் ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரவா? ஆ, உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்குறா. இப்போ ஒயினை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, அதெல்லாம் ஒன்று வேணாம், போய் வேலையை பாரு. சரிங்க மாமா அப்படின்ட்டு இப்போ குடுகுடும் கீழே வந்துடுறா. இப்போ அவங்க அத்தை தான், என்னாச்சு, நான் எதாவது சொன்னானா என்ன? இல்லை, நான் ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். எதுவும் வேணாம், உன் வேலையை பாருன்ட்டாரு, அதான் வந்துட்டேன். சரி சரி விடு. சரி வா, நம்ம போய் சமைக்கலாமா? ம். உனக்கு சமைக்க தெரியுமா? அம்மா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி வா அப்படின்ட்டு கிச்சனுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. இப்போ நைட் போல தான் ஆயிடுச்சு. நைட்டுக்கு ஜங்குக்கு வந்து எங்க போனான் தவிர்த்து இன்னும் வரவே இல்லை. இப்போ ஒயின் தான். அத்த, என்னம்மா, உனக்கு தூக்கம் வரலையா என்ன? இல்லை, எனக்கு தனியா படுத்து பழக்கம் இல்லை. எனக்கு அம்மா கூட படுத்து தான் பழக்கம். எனக்கு பயமா இருக்கு. நீங்களும் வரீங்களா? நானா? ஐயோ, ஒரு வேளை குடிக்க போயிட்டானா வழக்கம் போல அவன் அப்படின்ட்டு அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. சரி, நீ என் கூட படுத்துக்கிறியா? ஆ, சரிங்க அத்தை அப்படின்ட்டு இப்போ ஒயினை கூப்பிட்டு தான் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஏன்னா ஒருவேளை நைட்டு குடிச்சிட்டு வந்தானா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம. இப்போ நெக்ஸ்ட் டே காலையில் தான் சொன்ன மாதிரி ஜங்கு குடிச்சிட்டு தான் வந்து படுத்து தூங்கியிருக்கான். ஜங்கு காலையில் எந்திரிச்சு வரான் கீழே. பார்த்தா டைனிங் டேபிள் அவங்க அப்பா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. உள்ள வந்து கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கா ஒயின் வந்து. இப்போ வந்து நேராக டைனிங் டேபிள் தான் உட்காடுறான். ஒயின்மா, அத்தை வந்து ஜங்குக்கு பரிமாறுவா அப்படின்னதும் இப்போ பொறுமையாக வரா. எடுத்து சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறா. போதும் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ அவங்க அப்பா கிட்ட தான், டாடி எப்பா கம்பெனி கொடுக்க போறீங்க? நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவ பேசுறத பார்க்கும்போதே ஒயினுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. என்ன இவர் பேச்சு எப்படி இருக்கு? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே நின்றுட்டு இருக்கா. சரிடா, சொன்ன மாதிரி தான், கம்பெனிக்கு போ. ஆனா நான் சொன்னது ரொம்ப முக்கியம். எதுவாக இருந்தாலும் ஆஃப்டர் பேபி தான், புரியுதா? அதுக்கப்புறம் தான் இந்த கம்பெனி டேக் ஓவர் பண்ண முடியும், சிஇஓ ஆக முடியும். அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கேன். இப்போது அவனும் ஃபெட்டப் ஆயிட்டு, சரி அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்னது? நானும் அவனும் வேறு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதெல்லாம் ஒன்றுமே புரியல. அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. சில விஷயம்லாம் இங்கிலீஷில் பேசுகிறதுனால அவளுக்கு புரியல. பயந்து பயந்து முழிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஏன்டா வேறு வீடு? ஏன் இந்த வீட்டில் இடம் இல்லையா என்ன? இங்கே தான் நல்லா தானே இருக்கு. இப்போ அவங்க அத்தை கோவப்படுறத பார்த்துட்டு பக்கத்தில் போயிட்டு ஒயின் கையை பிடிக்கிறா. என்னத்தாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, நீ போய் கிச்சனில் வேலையை பாரு, நான் சாரேன். சரிங்க அத்தை. இப்போ ஒயின் தான் உள்ளே போகிறா. இப்போ ஜங்கு கூப்பிட்டுட்டு, ஒயின். என்னம்மாமா? உனக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. அப்படின்ட்டு அவங்க அத்தையை பார்க்குறா. டேய், இங்கே நான் சொல்லிட்டு இருக்கேன்டா. மா, கல்யாணம் பண்ண சொன்னீங்க, பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவை பேபி, அதை நான் பார்த்துக்கிறேன். வயன், சொன்னது புரிஞ்சதுல? புரிஞ்சது மாமா. போய் எடுத்து வை அப்படின்னு சொன்னதும் வயன் கூட ஓடுறா மேலே. அவள் ரூமுக்கு தான் போயிட்டு அவள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. எங்க போறோம் தெரியலையே, என்ன பேசுறாங்கன்னு புரியல. ஐயோ. இப்போ அவங்க அத்தை தான் கதவை திறந்துட்டு வராங்க. வயன்மா, அத்தை எனக்கு புரியல, எங்க போறோம், நீங்களும் வரீங்களா என்ன? ஒன்றும் இல்லடா, ஜங்குக்கு வேற ஒரு தனி வீடு இருக்கு. இனிமேட்டு நீங்க 2 பேரும் அங்கதான் இருக்க போறீங்க. அப்போ நீங்க இருக்க மாட்டீங்களா கூட? நான் அப்பப்போ வரேன் சரியா வீட்டுக்கு? சரி அத்தை. சரி, எதா பண்ணானா ஏதாவதுனா ஃபோன் பண்ணு. ஃபோனா? எனக்கு ஃபோன் என்கிட்ட இல்லையே. அங்கே எப்படின்னு டெலிஃபோனாச்சும் இருக்கும். சரி, உன் கையை காட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு நம்பர் எழுதுறாங்க. என்னத்த இது? இந்த நம்பர் போட்டு பேசுவோம்ல? ஆமாம். அந்த ஃபோன் எப்படியும் அந்த வீட்டில் இருக்கும் சரியா? உனக்கு உன்கிட்ட ஏதாவது என்கிட்ட பேசணும்னா இந்த நம்பர் போட்டு எனக்கு கால் பண்ணு. சரி அத்தை. எதுக்கும் பயப்படாது சரியா? ஏதாவது முக்கியமான கால் பண்ணு, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி வரேன். சரிங்க அத்தை. சரி, உனக்கெல்லாம் தேவையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி வா அப்படின்னு கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜங்கு கூட அப்பா தான் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா, அந்த பிள்ளைக்கு எதுவும் தெரியாது. அந்த பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கணும், புரியுதா? ஏதாவது ஒன்று ஆச்சு அதுக்கப்புறம் பாரு, நான் அப்பனா சும்மா இருக்க மாட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியும், என் பொண்டாட்டி எனக்கு எப்படி பார்த்துக்கணும்னு. வயன், கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் மாமா. வா, வந்து காரில் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயன் கையை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போகிறான். இதை ஜங்கு கூட அப்பா தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவங்க அம்மா தான் வந்து, என்னங்க பாவுங்க,
எனக்கு பயமாக இருக்குங்க. என் பிள்ளைய நினச்சாலே எனக்கு வாட்டி பயப்படுறாங்க. அங்கே பாரு, அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். எனக்கு தெரிஞ்சு அவன் பத்திரமா தான் பார்த்துப்பான்னு நான் நினைக்கிறேன். வைனும் ஜங்குக்கை மாற்றிடுவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. விடு, நம்ம அப்பப்போ போய் பார்த்துக்கலாம். சரிங்க. இப்போ வைனை கொண்டாந்தா காரில் உட்கார வச்சுட்டு லக்கேஜ் எல்லாம் தூக்கி பின்னாடி போட்டுட்டு போய் டிரைவ் பண்ணுறான். வைனுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கு. அவள் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே வரா. இது எந்த இடம் என்னன்னே அவளுக்கு புரியல. கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதை தான். ஒரு மாதிரி ஜங்குக்கையும் பார்க்குறா, வெளியும் பார்த்துட்டு வரா. இப்போ ஜங்குக் தான் சிட்டி அவுட்டரில் ஒரு வீடு வாங்கியிருக்கான் போல. நேராக அந்த வீட்டுக்கிட்ட தான் போய் நிற்கிறான். போய் நின்றுட்டு, வயன் இறங்கு. சரி மாமா. இப்போ இறங்கி கீழே இறங்குறா. ஜங்குக் தான் காரோட டிக்கி ஓப்பன் பண்ணுறான். இந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளவே. சரிங்க மாமா அப்படின்ட்டு இப்போ ஒன்று ஒன்றா தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. இப்போ ஜங்குக் தான் லாஸ்ட்டாக ஒரு சூட் கேஸ் மட்டும் எடுத்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நேராக உள்ளதான் வரான். மாமா எங்கே வைக்கட்டும் இதெல்லாம்? இதோ மேலே இருக்கல அந்த ரூமு, அங்கே கொண்டு போய் எல்லாத்தையும் எடுத்து வை. சரிங்க மாமா அப்படின்ட்டு இப்போ எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு மேலே தான் வைக்கிறா. பார்த்தா ஆல்ரெடி அங்கே ஜங்குக்கோட ட்ரெஸ்லாம் இருக்குது. அந்த வீடும் பார்க்கறதுக்கு இதே மாதிரி தான் இருந்துச்சு. அத்தை சொன்ன மாதிரி தான் எல்லாமே இருக்கு. பரவாயில்ல, அத்தை எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடியே கற்றுக் கொடுத்ததுனால இதெல்லாம் என்னன்னு புரியுது அப்படின்னு சொல்லி இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஜங்கு கீழே இருந்து கூப்பிட்டதும் இப்போ வேகம் கீழே இறங்கி ஓடி வரா. மாமா எனக்கு பசிக்குது, போய் ஏதாவது சாப்பாடு செய்ய தெரியும்ல? தெரியுங்க மாமா. போ. இப்போ வேகமாக கிச்சனுக்குள்ளே ஓடுறா. நல்ல வேலை, அத்தை சொன்ன மாதிரி அதே அடுப்பு தான் இருக்கு. சரி என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்குறா. பார்த்தா காய்கறிலாம் இருக்குது. எல்லாத்தையும் ஜங்குக்கு முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி தான் வச்சிருக்கான் போல இருக்கு. அதுக்கு தான் அவன் முன்னாடியே வந்திருப்பான், இவங்க வரத்துக்கு முன்னாடியே. இப்போ எல்லாத்தையும் போட்டு ஏதோ சமைச்சு கொண்டு வந்து வைக்கிறா. இப்போ ஜங்குக்கும் அதை சாப்பிட்டுட்டு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன். சரிங்க மாமா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன மாமா? இந்த வீட்டு ரொம்ப நாளாக பூட்டி கிடந்துச்சு, பெருசாக க்ளீன் பண்ணல. நான் வரத்துக்குள்ள எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன், புரியுதா? சரிங்க மாமா அப்படின்றா. அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டு டோர் லாக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். வைன் தான் பார்க்குறா. அது அவ்வளோ பெரிய வீடு, எவ்வளோ பெருசு இருக்கு. சரி மாமா வரத்துக்குள்ளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ ஒன்று ஒன்று தான் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறா. பண்ணும்போது தான் பார்க்குறா அங்கே ஒரு டெலிஃபோன் இருக்கு. அத்தை இது தானே சொன்னாங்க. இப்போ கையை பார்க்குறா. பார்த்தா பாதி நம்பர் அலைஞ்ச மாதிரி இருக்கு. ஐயோ மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த நம்பரை பொறுமையாக ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுறா. 6 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை எழுதுறா. அந்த கடைசி நம்பரு 7 தானே அத்தை எழுதும் போது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறா. ஆமாம் 7 தான் அப்படின்ட்டு இப்போ அந்த நம்பரை எழுதி முடிச்சுட்டு அது அந்த ஃபோனுக்கு கீழே வச்சுட்டு மீதி வேலையை பார்க்க போயிடுறா. இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் தான் ஜிமினை பார்க்க தான் போயிருப்பான். ஜிமினும் ஜங்குக்கும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் மச்சான் கல்யாணம் பண்ணிட்ட, இப்போ ஜாலி தான், என்ன புது பொண்டாட்டி எப்படி இருக்கா? இப்போ ஜங்குக் திரும்பி பார்த்துட்டு, என்ன? இல்லடா சும்மா கேட்டேன், அதுக்கு ஏன்டா முளைக்கிற? அதான் கல்யாணம் பண்ணிட்டி, அப்புறம் என்ன? கல்யாணம் பண்ணா நான் பிடிச்சி பண்ணனா? எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி தானே பண்ணீங்க, அப்புறம் என்ன? மச்சான் இன்னுமாடா அதை நினச்சிட்டு இருக்க? ஏய் ஒயின் ரொம்ப நல்ல பொண்ணுடா, யார்கிட்டையும் பெருசாக பேசவே மாட்டேங்கிறா. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல பொண்ணு, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். மச்சான் எனக்கு நல்லாவே தெரியும். எங்கள் அப்பா போய் பொண்ணு கேட்ட உடனே நாங்கள் ஒரு நல்ல இடத்துல இருக்கோம், கண்டிப்பாக உங்கள் பொண்ணு நல்லா தான் இருப்பாங்க அப்படின்ட்டு கண்ணை மூடி கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீ வேற. இல்லைனா அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்களா? இல்லைனா நான் சொல்கிறது தான் அவன் மதிப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நக்கலாக சொல்கிறான். இங்கே பாருடா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒயின் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீ தப்பாக நினைக்கிறேன்னு நினைக்கிறேன். எல்லாம் எனக்கு தெரியும் ஜிமின், நீ அமைதியாக இருக்கியா? அவளை எங்கே வைக்கணுமோ எனக்கு தெரியும். நீங்கள் யாரும் எனக்கு சொல்ல வேணாம். உங்கள் கடமை என்ன? கல்யாணம் பண்ணணும்னு சொன்னீங்க, பண்ணியாச்சுல்ல, அப்புறம் என்ன? சரி விட்றா, நான் எதுவும் பேசலை, விடு. ஆனால் நான் உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. ஏப்பா போதும். சரி நாளைக்கு நான் கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறேன். ஏய் சூப்பர் மச்சான். என்ன கம்பெனி டேக் ஓவர் பண்ண போறியா என்ன? அதெல்லாம் இல்லை. அப்புறம் ஒர்க் தான் பண்ண போகிறேன். ஏண்டா கம்பெனி டேக் ஓவர் பண்ணலாம்ல? எங்கள் அப்பா தான் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். ஏன்? குழந்தை பெற்றாதான் நான் அதுக்கப்புறம் உன்னை சிஇஓ ஆக்குவேன்ட்டான், உன்னை நம்பி நான் கம்பெனி கொடுப்பேன்ட்டான். அப்பா சொல்கிறதுலேயே ஒரு லாஜிக் இருக்குடா.
நான் இதில் அப்பா பக்கம் தான் நிற்பேன். இப்போ ஜங்குக் தான் கேவலமாக ஒரு லுக் விடுறான். நீனா அவர் கூட சேர்ந்துட்டே ஜாலரா அடிக்கிறல்ல. டேய், ஜாலராலாம் அடிக்கலடா. அப்போதான்டா உனக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் வரும். நீ தான் அப்புறம் தான் ஃபேமிலி மேன் ஆகுவ. அப்போ தான் எல்லாத்தையுமே புரிஞ்சுப்ப, பக்குவமாக நடந்துப்ப. அதுதான் அப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அதுவும் உண்மை தானே? உண்மைதான், யார் இல்லைண்ணா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொன்னதும், என்ன உண்மையே இவ்வளோ இதாக சொல்கிற? இப்போ ஜங்குக் தான் லைட்டாக சிரிச்சிட்டு, எங்கள் அப்பா நினச்சிட்டு இருக்கான் நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன், கம்பெனி நான் வாங்க முடியாதுன்ட்டு. பாரு, இந்த கம்பெனியை நான் டேக் ஓவர் பண்ணி இதை பெரிய லெவலில் கொண்டு போய் எங்கள் அப்பா கிட்ட நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்றான். இது ஜிமினுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு. டேய், அதுக்காக அந்த பொண்ணை எதுவும் ஹர்ட் பண்ணாதரா. எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், சரியா? மூடிட்டோம் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒயின் எல்லா வேலையும் செஞ்சுட்டு நைட்டு சமைச்செல்லாம் முடிச்சுட்டு, மாமா எப்போ வருவாருன்னு தெரியலையே, எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டோம், அவருக்கு இது பிடிக்குமான்னு தெரில அப்படின்ட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா. இப்போ கதை திறக்கிற சத்தம் கேட்டதும் திரும்பி பார்க்குறா. அப்பா, மாமா வந்துட்டாரு. இப்போ ஒயின்தா வேகமாக ஜங்குக் கிட்ட போறா. ஜங்குக் பார்த்துட்டு, என்ன? சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், கை கால் மூஞ்சி கழுவிட்டு சாப்பிட வரீங்களா? இப்போ ஜங்குக் தான் டைம் டேபிளை பார்க்குறான். இங்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ண சொன்னேன், பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் மாமா. இப்போ சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்தா இருந்ததோட எல்லாம் பளபளன்னு இருக்கு. வரேன் போ அப்படின்ட்டு இப்போ ரூமுக்கு தான் போயிடுறான். போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே தான் இறங்கி வரான். ஒயின் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பரிமாறுறா. அதை சாப்பிட்டுட்டு, இன்னொரு 10 நிமிஷத்தில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரூமுக்கு வந்துரு, சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். சரி மாமா. இப்போ ஜங்குக் போனதுக்கப்புறம் 10 நிமிஷத்துலையா அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு பிளேட்லலாம் போட்டு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து கழுவி வச்சுட்டு சொன்ன மாதிரி 10 நிமிஷத்துக்கு 1 நிமிஷம் முன்னாடி வந்து நிற்கிறா. மாமா. இப்போ டைம் தான் பார்க்குறான். வா. இப்போ ஒயினுமே பக்கத்தில் போய் நிற்கிறா. மாமா, ஏதாவது வேணுங்களா? காலமிச்சு விடவா அப்படின்ட்டு பார்க்குறா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, வந்து படுவா அப்படின்னு கூப்பிடுறான். என்ன அப்படின்ட்டு ஒரு மாதிரி பதட்டமாக நிற்கிறா. இப்போ ஜங்குக் தான் லைட் ஆஃப் பண்ணிட்டு டக்குனு ஒயினை பிடிச்சி பக்கத்தில் போட்டுட்டு அவன் மேலே தான் வரான். மாமா கத்தனை, அவ்வளோதான். சரிங்க மாமா அப்படின்ட்டு அமைதியாக படுத்திருக்கா. இப்போ ஜங்குக் தான் ஒயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படின்ட்டு ஒரு மாதிரி என்ன நடக்குதுன்னே அவளுக்கு புரியல, என்ன பண்றாங்க ஏதுனே தெரியல. அவ பாட்டுக்கு எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கா. ஜங்குக் வந்து அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு மேல ஒயினால வலி தாங்க முடியல, லைட்டா கத்துறா. இப்ப ஜங்குக் தான் சத்தம் போட்ட, அவ்வளவுதான். அமைதியா இருக்க முடியாது அவனால. இல்ல மாமா, ஏதோ வலிக்குது. வலிக்கும் தான், பொறுத்துக்கோ. சரிங்க மாமா அப்படின்ட்டு அவ பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதியா படுத்திருக்கா. ஜங்குக்கு இப்போ ஒரு 2 hours கழிச்சு பக்கத்துல வந்து படுக்கிறான். இப்ப திரும்பி வயனை தான் பாக்குறான். வயன் வந்துட்டு ரொம்ப டயர்டா இருக்கா. ஏய் மாமா, போய் கீழே படுப்போ. இப்போ வயன் தான் அவளால எந்திரிக்கவே முடியல. பொறுமையா எந்திரிக்கிறா. அவளுக்கு கீழே பயங்கரமா வலிக்குது. அம்மா, வயிறு வர வலிக்குது அப்படின்ட்டு அவ பக்கத்துல இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு கீழே ஒரு பெட்ஷீட் போட்டு படுத்துக்கிறா. இப்ப ஜங்குக் தான் லைட் ஆன் பண்றான். பார்த்தா வயன் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு ஓரமா சுட்டிட்டு படுத்து கிடக்குறா. இப்ப அங்கேருந்து அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு குளிச்சுட்டு திரும்பி வந்து படுத்து தூங்குறான் பெட்லயே. என்னன்னு கூட வயனை எதுவுமே கேட்கல. வயனுக்கும் பெருசா எதுவும் கேட்கணும்னு தோணல. ஏன்னா அவங்க அம்மா சொன்னதுதான் அவளுக்கு ஞாபகம் வருது. மாப்பிள்ளை என்ன கேட்டாலும் செய்யணும், அவர் மனசு கூட அதுபடி நடந்துக்கணும், சரியா? புரியுதுமா. சரி அப்படின்னு அதுதான் ஞாபகம் வருது. நல்ல வேலை அவர் என் மேல கோபப்படல. ஆனா வலிக்குது, என்னால முடியல, வயிறு கொஞ்சம் வலிக்குது. பையன தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளே சமாதானப்படுத்திட்டு தூங்குறா. ஏன்னா அது அவளுக்கு பெருசாவே தெரியல. ஏன்னா வீட்லயுமே அவங்க அப்பா கட்டில படுத்திருப்பாங்க, அவங்க அம்மா கீழே படுத்திருப்பாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இப்படிதான் இருக்கணும்ன்றது அவளுக்கு வந்து இது வந்து தப்பா கூட தெரியல. அது இது ஏன் ஜங்குக் பண்றது தப்புன்னு கூட அவளுக்கு புரியல. ஓ இப்படிதான் இருக்கணும், மாமா மேலதான் படுக்கணும், நம்ம கீழே தான் படுக்கணும் அப்படின்ட்டு அவ அதே மைண்ட் தாட்ல இருக்கிறதுனால அவளுக்கு இது தப்புன்னு கூட தெரியல. அப்படியே அவளும் தூங்கிடுறா.
இப்போ மார்னிங் போலதான் இப்போ ஜங்குக்கு வந்து எந்திரிச்சு பாக்குறா. பார்த்தா வைன் இன்னும் படுத்து தூங்கிட்டு தான் இருக்கா. இப்ப பக்கத்துல போயிட்டு ஒரு கிளாஸ்ல இருக்க தண்ணி எடுத்து ஊத்துறான். மாமா அப்படின்ட்டு பயந்து போய் எந்திரிச்சு உட்காடுறா. மணி என்ன ஆகுது, என்ன தூங்கிட்டு இருக்க? மணி அப்படின்ட்டு மணியை பாக்குறா. மணி பார்த்தா 9 ஆக போகுது. மாமா உடம்பு ஒரு மாதிரி அசதியா இருந்தது, அதான் தூங்கிட்டேன், மன்னிச்சிருங்க மாமா. அதுவும் இல்லாம எனக்கு விடிஞ்சதே தெரியல மாமா. இங்க ஊர்ல எல்லாம் சேவை கூவும், அதை வச்சுதான் எந்திரிப்போம். எனக்கு இங்க எதுவுமே தெரியல. இங்க அப்படிதான் இருக்கும். காலைல எந்திரிச்சு பழகிக்க, சரியா? போ, குளிச்சுட்டு போய் வேலையை பாரு. சீக்கிரம் சமைச்சு நான் வெளியே கிளம்புறேன். இப்போ வயந்தா எந்திரிக்கிறா. அவளால நடக்கவே முடியல, பயங்கரமா வலிக்குது. அப்படி இருந்தும் குடுகுடும் ஓடி போயிட்டு குளிச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்க போறா. இப்போ சமைச்சு வச்சுட்டு இப்போ ஜங்குக்கு தான் இறங்கி வரான். வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பாரு, புரியுதா? சரிங்க மாமா. நான் மதியானம் வருவேன், சமைச்சு வை அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்போ வயந்தான் போன ஜங்குக்க பார்த்துட்டு கதவை சாத்திட்டு போனதுக்கு அப்புறம் இப்போ அக்கடான்ட்டு வந்து சேர்ல உட்காடுறா. அம்மா அப்போ முடியல அப்படின்ட்டு டேபிள்ல தலை சாஞ்சு படுக்கிறா. படுத்தோடனே தான் ஞாபகம் வருது, ஐயோ மாமா வரதுக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணுமே அப்படின்ட்டு திருப்பி எந்திரிச்சு குருகுருன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு வயிறு வலிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எதுவுமே யோசிக்கல. மாமா கோவப்பட்டுற போறாரு, வேண்டாம் நம்ம அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்போம். அம்மா வீட்டுல எல்லா வேலையும் இப்படிதானே பாப்பாங்க, நம்மளும் அப்புறம் அப்படிதான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா. இப்ப வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மத்தியானம் சமைச்சு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஜங்குக்கு இன்னும் வரவே இல்ல. திருப்பியும் நைட்டுக்கு தான் வரான் ஜங்குக்கு. நைட்டுக்கும் அதே மாதிரி சமைச்சு வச்சிருக்கா. ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு, மதியானம் சமைச்சியா என்ன? சமைச்ச மாமா, நீங்க வரல, அதான் எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. எனக்கு வரணும்னு தோணுச்சுன்னா நான் வருவேன். இது என்ன மதியானம் சமைச்சதா? இல்ல மாமா, இப்ப சமைச்சேன். எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் சாப்பிடுவியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, வேகமா ரூமுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். இப்போ வயந்தான் குடுகுன்னு அதே மாரி சாப்பிட்டு சாப்பிடாம இதுதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு 10 நிமிஷம் அங்க போய் நிக்கிறா. மாமா வா அப்படின்னு கூப்பிடுறான். இப்ப அதே மாதிரி வைன் போனதும் திருப்பி லைட் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி அதே ரொட்டீன் தான். எதுவுமே சொல்லல. முடிஞ்ச உடனே போய் கீழே படு, உனக்கு ஒரு நாள் சொல்லணுமா என்ன அப்படின்னு சொன்னதும் இப்ப வைன் குடுன்னு எந்திரிச்சிட்டு பெட்ஷீட் வச்சு கீழே போய் படுத்துக்கிறா. எதுவும் சொல்லல, வாயும் திறக்கல. இப்ப ஜங்குக்கு அதே மாதிரி போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து அவனும் தூங்கிடுறான். இப்படிதான் டெய்லியுமே ரொட்டீனா இருக்கு. வைன் வேலை பாக்குறது, ஜங்குக்கு வர்றது, இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இது வைனுக்குமே அது தப்புன்னு தோணல. இதெல்லாம் நம்ம புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை, நம்ம அம்மா வந்து அப்பாவுக்கு செய்வாங்கல்ல அந்த மாதிரிதான் அப்படின்னு அவளும் நினைச்சுக்கிறா. எதுவுமே பெருசா அவன் பண்றது தப்பு அப்படின்லாம் என்னைக்குமே அவ யோசிச்சதும் கிடையாது. 1 வீக் கழிச்சுதான் ஜங்குக்கு வந்து காலைல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ வாய்ந்தான், மாமா. என்ன என்ன வேணும்? மாமா வீட்டுல காய்கறி எல்லாம் தீந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் வந்துடும் மதியானம் இன்னைக்கு. சரிங்க மாமா. இப்போ அதே மாதிரிதான் யாரோ ஒருத்தவங்க வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. வைனுமே கதவை ஓபன் பண்ணி வாங்கிட்டு திருப்பி டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறா. என்ன இங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுப்பாங்களா, பரவாயில்ல அப்படின்ட்டு இப்ப எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கா. பழையபடி அவ வேலையை தான் பாத்துட்டு இருக்கா. இப்போ ஜங்குக்கு நைட்டுக்கு தான் வரான், அது மாதிரி சமைச்சு வச்சிருக்கான். இப்போ ஜங்குக்கு பாக்குறான், என்ன எல்லா திங்ஸும் வந்துச்சா? வந்துச்சு மாமா. இப்ப அதே மாதிரி சாப்பிட்டுட்டு வைனை தான் பாக்குறான். நான் வந்துடுறேன் மாமா அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப ஜங்குக்கு அங்கிருந்து போயிடுறான். இப்ப எல்லாத்தையும் வேகமா எடுத்து வச்சுட்டு குடுகுடும் அதே மாதிரி 10 நிமிஷத்துல மேல போய் நிக்கிறா. இது அவளுக்கு பழகிருச்சு, இதுதான் நடக்கும் அப்படின்னு அவளுக்கு எல்லாமே தெரியுது. அதனால அவளே இதுக்கு வந்து பழக ஆரம்பிச்சிட்டா. ஜங்குக்கு சொல்றதுக்கு முன்னாடி இப்படிதான் அவங்க டெய்லியுமே அவங்க லைஃப் போயிட்டு இருக்கு. ஜங்குக்கு வரான் போறான், அவ எல்லா வேலையும் பாத்துட்டு இருப்பா வீட்டுல. இது மட்டும்தான் அவளுக்கு. கை கால் வலிச்சாலும் சரி, உடம்பு வலிச்சாலும் சரி, கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. ஜுரம் வந்தாலும் பெருசா கேட்க மாட்டாங்க. அவளே முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு அவ உடம்ப அவளே தேத்திப்பா. அதே மாதிரி ஜங்குக்கும் வந்து ஜங்குக்கோட அம்மாவும் அவங்க அப்பாவும் சரி இந்த வீட்டுக்கு வரவே விட மாட்டான். என் பொண்டாட்டி நான் பாத்துக்கு தெரியும், நீங்க யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த வீட்டுக்கு வரவே விட மாட்டான். எப்பயாவது ஒரு வாட்டி வயன் வந்து ஜங்குக்கோட அம்மாக்கு மட்டும் போன் பண்ணி ஒரு 2 வார்த்தை பேசுவாளே தவிர்த்து வேற எதுவும் சொல்ல மாட்டா. ஜங்குக்கு இப்படிதான் பண்றாரு அப்படிதான் பண்றாரு என்னைக்குமே அவ சொன்னது கிடையாது.
அவர் என்ன நல்லா தான் பாத்துக்கிறாரு, நானும் அவர் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவா. அவங்க அம்மாக்கு இதை கேட்கும் போது ஓகே, எந்த பிரச்சனையும் நடக்கல, அவர் நல்லா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. இப்படிலாம் டேஸ் போகுது. இப்ப அவங்க கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆச்சு. இப்ப வரைக்கும் இதே ரொட்டீன் தான் நடந்துட்டு இருக்கு. வயன் அந்த வீட்டை விட்டு பெருசா எங்கேயுமே போனது கிடையாது. இப்ப ஜங்குக் தான் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான். இப்ப வயன் பார்த்துட்டு மாமா என்ன சமைக்கட்டும் இன்னைக்கு அப்படின்னு கேக்குறா. இப்ப நிமிர்ந்து பார்த்துட்டு எப்பயும் என்ன சமைப்பியோ அதே சமை. இப்ப திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கீழே தான் வரான். வயன் என்னன்ற மாதிரி பாக்குறா. இங்க பாரு, ஒரு வேலை விஷயமா வெளியூர் போறேன், எப்ப வருவேன்னு எனக்கு தெரியாது. வர வரைக்கும் ஒழுங்கா அதை மெயின்டைன் பண்ணிட்டு ஒழுங்கா வீட்டுக்குள்ளே இருக்க, புரியுதா? புரியுது மாமா. சாப்பாடு எடுத்து வை. இப்ப ஒயினும் சாப்பாடு எடுத்து வைக்கிறா. ஜங்குக்கு சாப்பிட்டுட்டு உனக்கு தேவையான என்ன பொருளோ வார வாரம் வரும், புரியுதா? சரிங்க மாமா. நான் இங்க இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்ட இடத்துல போட்டுக்கிட்டு வீட்டை நாசம் பண்ணிட்டு இருந்த. இல்ல மாமா, நான் டெய்லியும் தொடச்சு கிளீன் பண்ணி வைக்கிறேன். டெய்லி என்ன வேலை பார்ப்பியோ அதை கரெக்டா பார்க்கணும், புரியுதா? சரிங்க மாமா. மாமா என்ன? இது வரைக்கும் நான் எதுவும் கேட்டதில்ல, இந்த ஒரு விஷயம் கேட்கவா அப்படின்னு கேக்குறா. என்ன அப்படின்னு திரும்பி பாக்குறான். இல்ல மாமா, நீங்க எப்ப வருவீங்க? எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கு. நான் வேணா அத்தை வீட்டுல இருக்கவா? இப்போ திரும்பி பார்த்து ஒரு முறை முறைக்கிறான். இல்ல மாமா, நான் இங்கே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. அது இனிமேட்டு இதான் நம்ம வீடு, புரியுதா? அது எங்க அம்மா அப்பா வீடு, அது அவங்க இருப்பாங்க, நம்ம இங்கதான் இருக்கணும். சரி மாமா. ஒழுங்கா வீட்டுல வேலையை பாரு, நான் கிளம்புறேன். சரி மாமா. இப்போ ஜங்குக்கும் லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுறான் அங்கிருந்து. பையன் வந்து வாசல்ல இருந்து எட்டி பார்த்துட்டு கதவை டைட்டா மூடிக்கிறா. மாமா வர எத்தனை நாள் ஆகும்னு தெரியலையே. ஐயோ ஐயோ, மாமா எல்லா வேலையும் பார்க்க சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குடுகுடுன்னு எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்கா. இப்ப எல்லா வேலையும் பார்த்து முடிக்கதே அவளுக்கு ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. அம்மா பசிக்குதே, ஏதோ கொஞ்சமா சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சமா சமைச்சு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கா. அத்தைக்கு ஃபோன் பண்ணி பேசலாமா? இவ ஃபோன் கிட்டதான் போயிட்டு ஃபோன் எடுத்து அந்த நம்பர் தான் போடுறா. பார்த்தா காலே போல. என்ன நல்லா ஃபோன் போனா வேற மாதிரி சத்தம் கேட்கும், இப்போ என்ன இந்த மாதிரி கேக்குது? ஒருவேளை ஃபோனை ஏதோ சொல்லுவாங்களே, சிக்னல், அது அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்ட்டு யோசிக்கிறா. சரி, இன்னொரு நாள் பேசிப்போம் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டு அங்கிருந்து திரும்பி போயிடுறா. போயிட்டு அவ வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலா ஜங்குக்கு போறதுக்கு முன்னாடி இவ யார்கிட்டயே ஃபோன் பண்ணி பேசுவா, என்ன ஏதாவது பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த ஃபோனோட வயரை பிடுங்கி விட்டு தான் போயிருப்பான். அது வயனுக்கு தெரியாது. இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் நேரா வந்து ஏர்போர்ட் தான் போயிருப்பான். அங்க பார்த்தா ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்லாம் இருப்பாங்க. பின்னாடி ஜிமின வரான். சரிப்பா, நான் கிளம்புறேன். இங்க பாரு, நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் உன் கையில கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சு, இது எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா நம்ம கம்பெனிக்கு? அதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்குள்ளேயே நீ வர முடியாது, பாத்துக்கோ அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணோன்னு. உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் தானே முடிக்கணும், அதெல்லாம் நான் முடிச்சிருவேன். இப்போ அவங்க அம்மாவை தான் பாக்குறான். எதுவும் சொல்லல. ஜமீன் பா போலாம். இப்போ ஜங்கு கூட அம்மா தான், ஜமீன் வாயின் எங்க இருக்கான்னு கேட்டு சொல்லு, நாங்க போய் அவளை பாத்துக்கிறோம், அவ தனியா இருப்பா. இப்போ ஜங்குக் தான், அவ என் பொண்டாட்டி, நான் பாத்துக்க, எனக்கு தெரியும், நான் பேசிக்கிறேன், நீங்க யாரும் அவளை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. டே, அவ தனியா இருப்பாடா, அட்லீஸ்ட் அவ ஃபோன் நம்பராவது கொடுங்கடா அப்படின்னு கேக்குறாங்க. என் பொண்டாட்டி எனக்கு பாத்துக்க தெரியும், கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கல்ல, நான் பேசிக்கிறேன், அவ எப்படி இருக்கா என்ன பண்றான்னு நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன், சரியா? அவங்க ஒண்ணு கேட்கணும்னு எந்த ஒரு அக்கறையும் வேணாண்டா, நீ வரியா இல்லையா அப்படின்னு ஜீவனை பார்த்து கேட்கறான். மா அவனுக்கு தெரியுமா, விடுங்க. சரிடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஜிம்மினை கூப்பிட்டுட்டு தான் போயிடுறான். இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் ஜங்குக்கு அப்பா கிட்ட, ஏங்க உங்களுக்காவது எங்க இருக்குன்னு தெரியுமா அந்த வீடு? எனக்கும் தெரியாதுடி, விடு, அவன் பார்த்துப்பான், அவன் பொண்டாட்டி தானே, இன்ன வரைக்கும் அவன் ஏதாவது தப்பா அவன் கிட்ட சொல்லியிருக்காளா? அப்புறம் என்ன, அவன் நல்லா தான் பாத்துக்கிறான், நீ தான் ஏதாவது தேவையில்லாம யோசிக்கிற, பாப்போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ ஃப்ளைட் ஏறிட்டு அந்த ஊருக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் ஜிமின் கேட்குறான், என்ன மச்சான் உன் பொண்டாட்டி ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா என்ன?
நான் ஏன் சொல்லணும்? சொல்கிற அளவுக்குலாம் ரொம்ப முக்கியம் கிடையாது, புரியுதா? ஏய், அவங்க ஒய்ஃப்டா. அவன் உன்னை நினச்சி அங்கே யோசிச்சுட்டு இருப்பாள்ல, அவள் எப்படி இருக்கானாச்சும் கேளு நீ வந்ததுக்கப்புறம். ம், அவள் நல்லா தான் இருப்பா. அவளை பற்றி எந்த இதுவும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஏண்டா, ஒரு ஃபோன் பண்ணி பேசவா வலிக்குது? ஃபோனே இல்லை, அப்புறம் என்னத்தை பேசுவ அப்படின்னு பார்த்துட்டு திரும்பி அவன் வேலை தான் பார்த்துட்டு இருக்கான். என்ன அப்படின்ற மாதிரி இருக்கு இவனுக்கு, ஜிமினுக்கு. என்ன பண்ணுறான் இவன்? ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னும் புரியல. இப்படி அவனுங்க அங்கே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, பயங்கரமாக உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த ப்ராஜெக்டில் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இப்படி தான் டேஸ் எல்லாம் போகுது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 months ஆயிடுச்சு. இன்னும் வரைக்குமே ஜங்குக்கு வந்து ஒயன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசல. ஒயனுமே ஃபோன் பண்ணுறது எப்படின்னு தெரியாம அவ்வளோ அவள் வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்கா. ஜங்குக்கு இப்போ வந்துருவான் அப்போ வந்துருவான்னு சொல்லிட்டு டெய்லியுமே காத்துட்டு உட்காந்துருக்கா. இப்போ ரூம்ல தான் ஜிமினும் ஜங்குக்கும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. டேய் மச்சான், கஷ்டப்பட்டு இப்போ எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. நாளைக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான், பக்காவாக பண்ணிடுவல்ல? பண்ணிடலாம். நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு தான் வரணும். அப்பா நம்மளை நம்பி அனுப்பியிருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் நான் ஜெயிச்சு சிஇஓ போஸ்ட்டில் நான் உட்காடுறேன். அப்போ தான் நான் அதுக்கு தகுதியானவன் அவருக்கு புரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோவமாக சொல்கிறான். இங்கே பாருடா, அவர் உன் நல்லதுக்கு தானே சொன்னார். நீ ஏன்டா அதையும் இன்னும் நினச்சிட்டு இருக்க? அப்படி விடு, அதை பற்றி இனிமேல் பேச வேண்டாம். சரி, வாங்கிக்கிட்ட பேசுனியா என்ன? நான் பேசினா என்ன, பேசலாம் உனக்கு என்ன? இல்லைடா, இவ்வளோ மாதம் ஆயிடுச்சு, இன்னும் அவகிட்ட பேசலையா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இந்நேரம் எப்படி இருந்தாலும் ஊரை விட்டே ஓடியிருப்பா. என்னடா சொல்கிற? ஆமாம், நான் தான் அங்கே இல்லவே இல்லையே. அவள் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு நீ நினைக்கிறியா? இந்நேரம் பயந்து போயிட்டு அக்கம் பக்கத்தில் கேட்டாவது எப்படியும் எங்கள் அம்மாவை போய் பார்த்துருப்பா. போய் பார்த்துட்டு அத்தை உங்கள் பையன் எனக்கு எந்த காலமே பண்ணல, என்ன நினச்சிட்டு இருக்காரு, நான் என் ஊருக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரம் ஊருக்கே போயிருப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். டேய், நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணுடா. இங்கே பாரு, நானா கேட்டேன்? ஆ சொல்லு, நானா கேட்டேன்? நான் அந்த கல்யாணம் வேணும்னு கேட்டேன்? அவங்களா பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதை ஏன் நான் பார்த்துக்கணும் சொல்லு? டேய், ரொம்ப தப்புடா. நான் அப்பயே சொன்னேன் ஒயன் ரொம்ப நல்ல பிள்ளைன்ட்டு. ஏய், எல்லாம் பணம் தான்டா, நீ வேற. இப்போ நான் இல்லைனா மட்டும் எனக்காக அப்படியே விளக்கு பிடிச்சி காத்துக்கிட்டு என் புருஷன் வர வரையும் நான் சொல்கிறத செஞ்சுக்கிட்டு நான் அவருக்காக காத்துட்டு இருக்கணும் அப்படின்ட்டு இருப்பான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் கிடையவே கிடையாது, நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது வயனு, புரிஞ்சுக்கோ. இங்கே இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. இப்போ ஜிமின் தான் என்னன்ற மாதிரி பார்க்குறான். என்னடா, நைட் 11 ஆச்சு, இப்போ யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கதவை திறக்கிறான். பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் யார்? சார், ஜங்குக் சார் இருக்காரா? ஜங்குக் சாரா? முதல்ல நீங்கள் யார் சொல்லுங்கள். சார், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ப்ளீஸ் கொஞ்சம் பேசலாமா? முக்கியமான விஷயமா? ஆமாம் சார், நாளைக்கு நடக்க போகிற ப்ராஜெக்டோட இதை பற்றி தான் சார் நான் பேச வந்திருக்கேன். என்ன? இப்போ ஜங்குக்கு அதை கேட்டிருப்பான். டே, அவன் உள்ள அனுப்படா அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த பர்சனும் உள்ளே வராங்க. சார், உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் சார் வந்தேன். நீ இப்போ நாங்கள் ப்ராஜெக்ட் வாங்க போகிற கம்பெனியில் இருந்த ஆள் தானே நீனு? அந்த கம்பெனியோட மேனேஜர் தானே? ஆமாம் சார், அந்த கம்பெனியோட மேனேஜர் தான் நான். நீ எதுக்கு இப்போ எங்களை பார்க்க வந்திருக்க, அதுவும் இந்த ஹோட்டல் ரூமுக்கு? சார், ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு உங்கள் கூட போட்டி போட ஒரு கம்பெனி வந்து நிறைய அமௌண்ட் கொடுத்து அந்த ப்ராஜெக்ட் வாங்க போகிறாங்க சார். அது எப்படி வாங்க முடியும்? கிட்டத்தட்ட 8 மாதம் அதோட எஃபர்ட் போட்டிருக்கேன், சும்மா கிடையாது. ஆமாம் சார், அவங்க எப்படியும் உங்ககிட்ட ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு இந்த ப்ராஜெக்ட் ஓகே பண்ண வைக்கிறதுக்காக பணம் கொடுத்துருக்காங்க சார். ஜிமினுக்கு புரியல. என்ன மச்சான், என்னடா நடக்குதுங்க? இது 8 மாதமாக நம்ம கஷ்டப்பட்டுருக்கோண்டா. இரு என்ன நடக்குதுன்னு புரியல. எது, இங்கே கூட இப்போ போட்டி போட போகிறாங்களே ஆப்போசிட் கம்பெனி, அவங்களா? ஆமாம் சார், அவங்க தான். சரி, இது எதுக்கு நீங்கள் எங்ககிட்ட வந்து சொல்கிறீங்க? என்ன, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும் போது, சார், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் ஏன் சார் உங்ககிட்ட வந்து இதை சொல்லணும்? நீங்கள் 8 மாதமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் சார் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் போகிறாங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்னு ஜங்கு கூப்பிட்றான். டே மச்சான், அவனையே கூப்பிட்றேன், அமைதியாரு. எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க? சார், 50 crores சார். 50 crores அப்படின்ட்டு ஜிமின் வாயை பழக்கிறான். சரி, ஓகே, நான் 70 தரேன், அந்த ப்ராஜெக்ட் எனக்கு தான் வரணும். இப்போ ஜிமின் தான், டேய் நீ ஏன்டா கொடுக்குற? அமைதியாரு. சார், அது எப்படி சார்? எனக்கு தெரியாது, அந்த டீலர்கிட்ட திருப்பி பேசு. உங்கள் ஹையர் அஃபிஷியல் தானே, அவர்கிட்ட நான் பேசு. 70 crores நான் தரேன், இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு வரணும்.
சரி சார், நான் பேசுகிறேன். இப்போது ஃபோன் பண்ணிட்டு தான் அவங்க கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். அந்த பர்சனும் சரின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார் ஒத்துக்கிட்டாரு சார். ஜிமின், என் கார்லேருந்து 70 crores ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. டி லூஸ் தனமாக ஏதாவது பண்ணிட்டு இருக்காதுடா. பண்ணுன்னு சொல்லிட்டேன். இப்போது ஜிமினுமே அந்த பர்சனுக்கு அனுப்பி விட்டுடுறாங்க. டேய், இவனுக்கு ஒரு 2 crores அனுப்பி விட்ரு. சார் எனக்கு எதுக்கு, நீ எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கல உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே காசு கொடுக்குறாங்க. இப்போ அந்த பர்சனும் ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் கிளம்புறேன். இப்போ அவனும் போயிடுறான். இப்போ ஜிமின் தான் வந்துட்டு, டேய் இதுக்காக நம்ம 8 மாதம் ஒர்க் பண்ணியிருக்கோண்டா, சும்மா கிடையாது, 1-2 நாள் கிடையாது. நீ மட்டுக்கு 70 கோடி தூக்கி கொடுத்துட்ட. டேய் காசு வச்சாதான் எங்கே இருந்தாலும் நடக்கும். பாத்தியா ஆப்போசிட் டீமை, 8 மாதம் ஒர்க் பண்ணியே என்ன பிரயோஜனம்? தோ உள்ளே பூந்து வேலையை பார்க்கல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ப்ராஜெக்டே விட்டுருப்போம். ஆனால் ஜங்குக் இதெல்லாம் தப்புடா, அப்பா தெரிஞ்சால் செம்ம கோவப்படுவார். இது என்னோட காசு தானே, எனக்கு தெரியும் எப்படி என்ன பண்ணோன்ட்டு. இங்கே பாருடா, எல்லாத்தையும் காசால் வாங்கிட முடியாது. இப்போ காசு வச்சதுனால தான் நடக்குது, நாளைக்கு பாரு ப்ராஜெக்ட் நம்ம கை தானாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிரிக்கிறான். ஜிமினுக்கு இவன் பண்ணுறது தப்புன்னு தோணுது, எதுவும் சொல்லவும் முடியல. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜங்குக்கோட அப்பா அங்கே வந்திருக்காங்க. டேய் அப்பா எதுக்குடா வந்திருக்காரு தெரியலையே. இப்போ ஜிமின் தான் நேராக ஜங்குக்கோட அப்பா கிட்ட போயிட்டு, பா நீங்கள் எதுக்குப்பா வந்திருக்கீங்க? ஏன்டா நான் வரக்கூடாதா என்ன? ஃபர்ஸ்ட் டைம் என் பையன் ஒரு ப்ராஜெக்டில் இறங்கி அந்த ப்ராஜெக்டே வாங்க போகிறான், அது இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு, நான் பார்க்காம எப்படிறா? சரிடா வாங்க போகலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா தான் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதும் இப்போ ஜிமின் ஜங்குக்கெலாம் பார்த்துக்கிட்டு நேராக உள்ளே தான் போகிறாங்க. அவங்க ஆப்போசிட் டீமும் உட்காந்துட்ருக்காங்க. இப்போது 2 பேருமே ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்ததும் இப்போ அந்த கம்பெனியோட ஓனர் தான், இந்த ப்ராஜெக்ட் வந்து இவங்களுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது ஜங்குக்கு ஆப்போசிட்டாக ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் போகுது. ஜங்குக்கு செம்ம ஷாக்கு, ஜிமினுக்கும் ஷாக்கு. இப்போ ஜிமின் தான் கோவப்பட்டு எந்திரிக்கிறான். இப்போ அவங்க அப்பா தான் கைப்பிடிச்சி உட்கார வச்சுட்டு, ஜிமின் உட்காரு. இப்போ அந்த ஓனர் தான், சாரி மிஸ்டர் ஜான், உங்களை விட அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால தான். புரியுது, இட்ஸ் ஓகே அப்படின்றாரு. தேங்க்யூ ஜங்குக், உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு. அவனால் எதுவுமே சொல்ல முடியல. அங்கேருந்து வேகமாக எந்திரிச்சு வெளியே போயிடுறான். ஜிமின் தான் பக்கத்தில் உட்காந்துருக்க மேனேஜரை பார்க்குறான். அவன் ஒரு மாதிரி க்ரீப்பியாக சிரிக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு செம்ம கோவம் வருது. இப்போ இது எல்லாமே அவங்க பிளான் தான்ற மாதிரி. இப்போது வெளியே வந்துட்டுருக்காங்க. சிஇஓவும் ஜங்குக்கோட அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ப்ராப்ளம் சொல்லலாமா, எதுக்கு எங்கள் ப்ராஜெக்ட் எடுக்கலன்றதுக்கு, எதுக்குன்னு தெரியணுமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கூட ஜிமின் நின்றுட்டுருக்கான். ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் நான் ஜங்குக்கு தான் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை, உங்களுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கணும்னு. அப்புறம் ஏன்? நேற்று நடந்த ஒரு விஷயத்தில் தான் நான் அதை கொடுக்கக்கூடாதுன்னே முடிவு பண்ணேன். இந்த ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அவருக்கு ஜியானுக்கு என்னன்னே புரியல. ஏன் நான் பண்ணா என்ன, என் பையன் பண்ணா என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிஇஓ தான் ஜியானோட ஃப்ரெண்டாக இருக்க போய் இது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. பணம் கொடுத்தானா? ஆமாம், என்னோடய மேனேஜருக்கு பணம் கொடுத்து அந்த ப்ராஜெக்டை வாங்க ட்ரை பண்ணியிருக்காரு. நம்பலைண்ணா. இப்போது அந்த மேனேஜரை கூப்பிட்டு அந்த மெசேஜை காமிக்கிறாரு. பாருங்கள், நேற்று நைட்டு கிட்டத்தட்ட 70 crores டெபாசிட் ஆகிருக்கு. இப்போ ஜியான் திரும்பி ஜிமினை தான் பார்க்குறாரு. ஜிமின் தலை குனிஞ்சிக்கிறான். உங்களோட நேர்மைக்கு தான் நான் இந்த ப்ராஜெக்டே கொடுக்குறேன், ஆனால் கடைசி நேரத்தில் ஜங்குக்கு இப்படி பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் எனக்கு இது ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருந்துருச்சு. ஒரு வேளை இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் யாராவது கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பணத்துக்காக தூக்கி கொடுத்துட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அதனால தான் ஜியான், இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு தான் கொடுத்துருப்பேன் அப்படின்ட்டு அந்த சிஇஓ சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஜியானுக்கு செம்ம கோவம். இப்போ ஜிமினை பார்த்து, இதெல்லாம் நடந்தது உண்மையாடா? அப்பா அது வேற ஒரு பிரச்சனை. பணம் கொடுத்தீங்களா? ஆமாப்பா. எங்கே ஜங்குக்கு? பா அவன் மேலே எந்த தப்பும் இல்லைப்பா, நேற்று வேறு ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுப்பா, எல்லாம் சேர்ந்து சதி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு? எங்கே அவன்? இதுமோ அந்த கம்பெனியே எடுத்து கழிச்சிருவான்றான். இவன் நம்பி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நான் தள்ள துண்டு போட்டுக்க வேண்டியதான். இது எவ்வளோ பெரிய லாஸ் தெரியுமா? இப்போ வேகமாக ஜங்கு கிட்ட தான் போகிறாரு. அவங்க அப்பா ஜங்கு கையை பிடிச்சி இழுத்து, ஜங்கு என்ன பண்ணி வச்சுருக்க? என்ன பண்ண? உண்மையை சொல்லு, நீ தான் பணம் கொடுத்தியா என்ன? ஆமாம் நான் தான் கொடுத்தேன். அதுக்கு என்னப்போ? அந்த ப்ராஜெக்ட் ஜெயிக்கிறதுக்கு தான் கொடுத்தேன். இப்போது பலார்னு உன் கண்ணத்துலேயே வைக்கிறாரு. நான் உன்னை நம்பினேன்டா, நீ இவ்வளோ கேவலமாக மாறுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ ஜிமின் தான், அப்பாப்பா அவனை அடிக்காதீங்கப்பா,
அன்னைக்கு நடந்த விஷயமே வேற அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எல்லாத்தையும், நடந்தது எல்லாத்தையும். ஏண்டா எவனோ ஒருத்தன் வந்து சொல்கிறான்ட்டு நம்பாம தூக்கி கொடுத்துருவீங்களா? திருப்பி இதேமாரி எவனோ ஒருத்தன் சொல்லுவான்ட்டு என் கம்பெனி சேர்த்து தூக்கி கொடுத்துருவேன் அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா அதெல்லாம் இல்லைப்பா, சின்ன வயசுலேருந்து உனக்கு பணத்தோட அருமை எனக்கு சரியாமல் வளர்த்துட்டேன், அதுதான் நான் பண்ண தப்புன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என் கம்பெனியில் ஒர்க் பண்ணாத. இப்போ ஜங்குக் தான் பார்க்குறான், அதே மாதிரி வீட்டு பக்கமும் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டாரு. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. இப்போ ஜிமின் தான், இதுக்கு தாண்டா சொன்னேன், ஏதோ நடக்குதுன்ட்டு கேட்டியாடா, இப்போ என்ன நடந்திருக்குன்னு. பணத்தால் எல்லாத்தையும் வாங்கிட முடியும்னு நினச்சி வாங்க முடிஞ்சா? பணம் பணம் பணம், நான் உங்ககிட்ட இது எதிர்பார்க்கவே இல்லை ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் செம்ம கோவப்படுறான். சத்தியமா உன்னை நான் என் ஃப்ரெண்டுன்னு நினைக்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குடா. எப்படிடா நீ இப்படி மாறின? இப்படி எதுக்கு மாறின? இது நான் பார்த்த ஜங்குக்கே கிடையாதுடா, எப்படிடா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை. இப்போ ஜிமின் எல்லாத்தையும் சொல்கிறத கேட்டுட்டு இருக்கான். ஜிமின் ஒரு கட்டத்துக்கு முன்னாடி டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ரூமில் போய் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கான். பின்னாடி ஜங்குக்கும் வரான். ஈவினிங் ஃப்ளைட்டு, ஒழுங்காக வர வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக் எடுத்துகிட்டு போயிடுறான். பின்னாடி ஜங்குக்கும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சில மாதிரி வந்துட்டுருக்கான். அவனுக்கு ஏதோ செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ எதுவுமே அவன்கிட்ட இல்லை, பணத்தை வச்சு எல்லாத்தையும் செஞ்சிட முடியும்னு நம்பினான். ஆனால் அவனால் அது முடியல. இப்போது ஃப்ளைட் பிடிச்சி அவங்க ஊருக்கே திரும்பி வந்துடுறாங்க. இப்போ ஜிமின் தான், இங்கே பாருடா, இனிமேட்டு உனக்குன்னு யாருமே நிற்க மாட்டாங்க. இப்போ ஜங்குக் தான் நிமிர்ந்து பார்த்துட்டு, ஏன் என்கிட்ட பணம் இல்லைனால தானே இப்போ நீனும் போகிற? இப்போ ஜிமின் தான் யோசிக்காமல் கண்ணத்தில் ஒன்று வைக்கிறான். அப்போ கூட நீலாம் திருந்த மாட்டல? நீலாம் திருந்தவே மாட்டடா. ஒரு சில விஷயத்த என்றைக்குமே நீ காசு கொடுத்து வாங்க முடியாது. அப்படி தான் இப்போ நீ இழக்கிறது எல்லாமே. இதுக்கப்புறம் நீ தனியாக தான்டா நிற்க போகிற, உனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஜங்குக்கு செம்ம கோவம். டக்குன்னு தரையை ஒரு உதச்சிட்டு அங்கேருந்து நேராக கிளப்புக்கு தான் போகிறான். நல்லா குடிக்கிறான். குடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு தான் வரான். ஒரு மாதிரி அரைபோதே தள்ளாடிட்டு வந்துட்டுருக்கான். வந்துட்டு கதவு திறக்கிறான். வயனுக்கு பயந்துட்டா அவ. என்ன கதவை திறக்கிற சத்தம் கேட்குது, யார் வந்திருப்பா? மணி வேற நைட்டு 11 ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டுருக்கா. கதவு திறந்துட்டு பார்த்தா ஜங்குக் தான், நல்லா சரியான போதை. வயன் பார்க்குறா. ஏங்க மாமா அப்படின்ட்டு இப்போ வேகமாக பிடிக்கிறா. ஜங்குக் தான், ஏய் எட்டப்போ, நீ மட்டும் என் கூட இருக்க, எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க, நீ என்னடி இப்படி புலம்பிக்கிட்டே நேராக ரூமுக்கு தான் போகிறான். போயிட்டு பெட்டுக்கீழே தான் பொத்துன்னு விழுந்துடுறான். மாமா மாமா அப்படின்ட்டு இப்போ பிடிச்சி உட்கார வைக்கிறா. என்னம்மா ஆச்சு, ஏன் மாமா அப்படி குடிச்சிருக்கீங்க? ஐயோ என்னடி என்ன? என்கிட்ட பணம் இல்லை, எதுவுமே இல்லை, என் கூட யாருமே கிடையாது, போ நீனும் போ, நீ மட்டும் அதுக்கு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான். என்னம்மா பேசுகிறீங்க? என்ன ஏன் இப்படி ஆச்சு உங்களுக்கு? ஏம்மாம்மா குடிச்சிருக்கீங்க? போடி மாமா, உங்களை விட்டுட்டு நான் எங்கே மாமா போவேன்? என்கிட்ட பணம் இல்லை பாரு அப்படின்ட்டு பஸ்ஸெல்லாம் தூக்கி போடுறான். என்ன மாமா சொல்கிறீங்க? இதெல்லாம் எதுக்கு மாமா? நீ அதுக்கு தானே என் கூட இருக்க மாமா, உங்களை விட எனக்கு இதெல்லாம் பெருசே இல்லை மாமா, நீங்கள் தானே மாமா எல்லாமே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழறா. இப்போ ஜங்குக் தான் அந்த அரைபோதையிலே நிமிர்ந்து பார்க்குறான். அப்படியா, என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை, நீ ஏன் இருக்க? நான் உன் பொண்டாட்டி மாமா, நான் உன்னை விட்டுட்டு எங்கே போவேன்? நீ என்ன பேசுகிற நீ? ஓ அப்போ நீ என் கூட இருப்ப அப்படி தானே? நாளைக்கு இந்த வீடு எதுவுமே இருக்காது. அப்படி இருந்தோம் நீ என் கூட இருப்பியா? மாமா நான் உன் பொண்டாட்டி மாமா, உன் கூட தான் இருப்பேன். நான் எங்கே போகிறது உன்னை விட்டுட்டு? இந்த காசு பணம் இல்லைன்னா என்ன மாமா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ என்றைக்குமே எனக்கு முக்கியம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் ஹக் பண்ணிக்கிறா. அப்போது நீ என்னை மதிப்பியா? நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். கேட்பேன் மாமா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்ட்டு ஒயின் சொல்கிறா. அப்போ எனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டுடுறான். மாமா மாமா எந்திரிச்சு பாரு மாமா. மாமா ஏன் இப்படி ஆச்சு? யார் என்ன பண்ணாங்க? மாமா ரொம்ப அழுகுதே, ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு?
நீ கவலைப்படாத மாமா, நான் கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் பொறுமையாக தூக்கிட்டு வந்து பெட்டில் தான் படுக்க வைக்கிறா. படுக்க வச்சுட்டு ஷூவெல்லாம் கழட்டி விட்டுட்டு இப்போ ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டுட்டு போத்தி விடுறா. மாமா, யாரும் உன் கூட இல்லைனாலும் நான் உன் கூட இருப்பேன் மாமா. ஆ, பயப்படாத, நான் எப்பயும் உன் பக்கத்தில் தான் இருப்பேன். பணம் என்னம்மா பணம், நீ பயப்படாத மாமா, நான் இருக்கேன் மாமா உனக்கு அப்படின்னு சொல்கிறா. நீ நீ அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான். ஒன்றும் இல்லை மாமா, நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தலையை கோதி கொடுத்துட்டு அங்கேருந்து எட்ட வரா. இப்போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவளுமே தூங்கிடுறா. இப்போ அடுத்த நாள் காலையில் தான் எந்திரிச்சு பார்க்குறா. இன்னும் ஜங்குக்கு எந்திரிக்கவே இல்லை. சரி, மாமா பொறுமையாக எந்திரிக்கட்டும், நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு மாமாக்கு ஏதாவது சமைச்சு வைப்போம் அப்படின்ட்டு கீழே இறங்கி வரா. வந்துட்டு சமைச்செல்லாம் வச்சுட்டு, அதுவும் ஜங்குக்கு பிடிச்சது தான் சமைக்கிறா. சமைச்செல்லாம் வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. இப்போது தரையெல்லாம் தொடச்சிட்டு உட்காந்துருப்பா. அப்போ தான் ஜங்குக்கு வந்து மேலே கண்ணே முழிச்சிருப்பான். தலை வலிக்குது அப்படின்ட்டு இப்போ கண்ணை முழிக்கிறான். முழிச்சு பார்த்தா ரூமில் இருக்கான். நான் இப்போ வீட்டுக்கு வந்தேன், சரியான தலைவலி. இப்போது சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்தா ஒயனோட பெட்ஷீட்லாம் அங்கே மடித்து வச்சுருக்கா. எப்பவுமே அவள் கீழே படுக்கிற இடம்தான். இன்ன வரைக்கும் அவள் மேலே படுத்ததே கிடையாது. ஜங்குக்கு இல்லைனாலுமே அவள் எங்கே தூங்குவாளோ அங்கே தான் தூங்கிட்டுருப்பா. அதை பார்க்குறான் இவன். பார்த்த உடனே தான் நேற்று நைட்டு நடந்த விஷயம்லாம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாஷ் ஆகுது. ஒயின் வந்தது, கூட்டிகிட்டு வந்து ரூமில் உட்கார வச்சது, அவள் இருக்கேன்னு சொன்னது, நான் அவனை விட்டுட்டு போக மாட்டேன்னது எல்லாமே ஞாபகம் வருது. அவனை அறியாமலே அவன் கண்ணில் தண்ணியாக வருது. வயன், அப்போ என்னை நீ அவ்வளோ நேசிக்கிறியா? எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க, நீ ஏன் ஏண்டி என் கூட இன்னும் இருக்க? ஏன் இங்கே இருந்த? நீ போயிருப்பேன்ல நினச்சேன் அப்படின்னு சொல்லும் போது அவள் சொன்ன வார்த்தை தான் ஞாபகம் வருது. உன்னை விட்டு நான் எங்கள் மாமா போவேன், நீ இந்த மாமா எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்ன அவள் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அவனுக்கு தலைலாம் வலிக்குது. ஐயோ, ஏண்டி, ஏன் எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க, நீ மட்டும் ஏண்டி இருக்க? நான் இது வரைக்கும் உன்னை கஷ்டப்பட்டு தாண்டி படுத்திருக்கேன், நீ ஏன் இன்னும் இருக்கேன் என்கிட்ட அப்படின்னு சொல்லி கத்துறான். அவனுக்கு மட்டும் தலையே வலிக்குது. அவன் அழறான் அங்கேயே. என்னை மன்னிச்சிருவான், உன்னை இது வரைக்கும் நான் கஷ்டம் மட்டும்தான் படுத்திருக்கேன், உன்னை கேட்காமலே உன்னை அவ்வளோ பண்ணியிருக்கேன், உன்னை ஒரு வார்த்தையும் இது வரைக்கும் நான் கேட்டது கிடையாது, நிறைய விஷயங்கள் கஷ்டப்படுற மாதிரி தான் செஞ்சுருக்கேன், இன்ன வரைக்கும் நீ அதை எதிர்த்து கேட்டது கிடையாது, அப்படி இருந்தோம் இன்னும் ஏண்டி எனக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே ஒரு கேள்வி. அப்போ தான் திரும்பி வயன் சொன்னது ஞாபகம் வருது. மாமா, இந்த காசு பணம் இல்லைன்னா என்ன மாமா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் மாமா, என்ன மாமா இதுக்கெல்லாம் போய் நீ அழலாமா அப்படின்னு சொல்லி அவள் கண்ணை தொடச்சி விட்டது. என்னை மன்னிச்சிருவோம், உன் முன்னாடி எனக்கு வரதுக்கே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கான். நான் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு இனிமேட்டு நான் உங்கள் முகத்தில் முழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. நீ காட்டுற லவ்வுக்கு நான் டிசர்விங்கே இல்லடி. எப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தவங்கள உன்னால் இப்படி காதலிக்க முடியுது? என்கிட்ட எதுவுமே இல்லை, அப்படி இருந்துமே எப்படி நீ என் கூட நிற்கிற? இன்னும் எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க, ஆனால் நீ இருக்க என் கூட. ஏண்டி, ஏண்டி என்னை இவ்வளோ நேசிக்கிற? இது வரைக்கும் எங்கள் அம்மா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த உலகத்தில் இல்லவே இல்லைன்னு நான் நினச்சேன். என்னோடய ஃபர்ஸ்ட்டில் விட்டுட்டு போகும்போது நான் எல்லாரையுமே தப்பாக தான் நினச்சேன். பணத்தால் வாங்கிடலாம், பணத்தால் எல்லாம் செஞ்சிடலான்னு. அதை இன்னைக்கு நீ தப்புன்னு காமிச்சிட்ட. உன்னோட காதல் தான் பெருசுன்றதை நீ நிரூபிச்சிட்ட வயன். சத்தியமாக சொல்கிறேன்டி, இனிமேட்டு யார் என்ன சொன்னாலும் சரி, உன்னை நான் ஒரு நிமிஷமும் கஷ்டப்பட விட மாட்டேன்டி. இந்த நொடியிலேருந்து இனிமேட்டு நான் உனக்காக மட்டும்தாண்டி வாழ போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறான். சாரி வயன், நீ என்னை மன்னிப்பியா? இன்னொரு முறை சான்ஸ் கொடுப்பியா? நீ உன்னோட புருஷனை ஏற்றிப்பியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப வருத்தத்தில் இருக்கான். இப்போது அவனுக்கு கீழே ஒரு சத்தம் கேட்குது. பார்க்குறான், வயன் இன்னும் அவன் இங்கேருந்து போகலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெட்லேருந்து எந்திரிச்சிட்டு பார்க்குறான். பார்த்தா ஷூ எல்லாம் கீழே இருக்குது, எடுத்து வச்சிருக்கா, ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுருக்கா போல இருக்கு. அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது கீழே போகிறதுக்கே. இப்போது அந்த கதவை தான் திறக்கிறான். பார்த்தா ஒயின் கீழே உட்காந்து தரையை தொடச்சிட்ருக்கா. இப்போ திரும்பி பார்க்குறா. ஜங்குக் தான் ஒயின் கிட்ட பொறுமையாக நடந்து வரான். மாமா
தூங்கி எந்திரிச்சிட்டிங்களா? இருங்க, உங்களுக்கு நான் சூப்பு போட்டு வச்சுருக்கேன், நான் எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கையில் இருக்க துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு பொறுமையாக எந்திரிக்கிறா. ஜங்குக்கு இப்போ தான் பார்க்குறான். பார்த்தா வயன் வயிறை பிடிச்சிட்டே எந்திரிக்கிறா. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. வயன், ஆமாம்மா, இங்கே வந்து உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு சூப் எடுத்துகிட்டு வரேன், தலைவலி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு உட்கார வச்சுட்டு எட்ட நகர்றா. இப்போ ஜங்குக்கு தான் வயனோட கையை பிடிக்கிறான். இப்போ வயன் தான், என்னம்மாச்சு, வேறு ஏதாவது வேணுமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஜங்குக் கண்ணெல்லாம் கலங்குது. அவன் வயிறே தான் பார்த்துட்ருக்கான். நிமிந்து வயனை தான் பார்க்குறான். மாமா, என்னாச்சு மாமா, ஏன் மாமா அலறீங்க அப்படின்ட்டு இப்போ சோஃபா கீழே தான் ஜங்குக்கோட கால்கிட்ட தான் முட்டி போட்டு உட்காடுறா பொறுமையா. இப்போ ஜங்குக் பிடிக்கிறான். என்ன மாமா ஆச்சு, ஏன் மாமா? ஜங்குக் வந்து ஒயனோட கையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அதில் தலையை வச்சுட்டு அழுறான். மாமா மாமா, ஏன் மாமா அழற, மாமா அழாத மாமா. ஒயனோட கண்ணும் கலங்குது. இப்போ ஜங்குக் தான் இப்போ நிமிந்து பார்க்குறான். ஏன்டி இங்கேருந்து போகலை? நான் எங்கே மாமா போகிறது, நீ தானே மாமா சொன்ன இங்கேயே இருக்கணும், நான் வர வரைக்கும் இதான் நம்ம வீடுன்னு. உனக்கு இங்கேருந்து போகணுன்னு ஒரு நிமிஷம் தோணலையா என்ன? எப்படி மாமா தோணும்? நீ திரும்பி வந்தால் என்னை தேட மாட்டியா, என்னை பார்க்க மாட்டேன் எங்கே போனேன்னு? நான் எப்படி மாமா இங்கேருந்து போவேன்? மாமா இங்கே பாரு, நீ எதை நினச்சி கஷ்டப்படாத சரியா அப்படின்ட்டு கண்ணெல்லாம் தொடச்சி விடுறா. இங்கே பாரு, நேற்று நீ புலம்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு மாமா அப்படின்ட்டு அழறா. ஏன் மாமா, ஏதாவது பிரச்சனையா என்ன? ஏன் மாமா, நீ பயப்படாத, காசு பணம்லாம் என்ன, நான் பார்த்துக்கிறேன் மாமா உன்னை, நீ ஏன் இப்படி பயப்படுற, நான் இருக்கேன்ல உன் கூட அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவன் கண்ணெல்லாம் கலங்குது. ஒயனோட ஃபேஸை கப் பண்ணி 2 பேர் தலையும் அட்டாச் பண்ணிக்கிறான். ஏண்டி, ஏண்டி இன்னும் இப்படி இருக்க நீனு, ஏண்டி அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே கேட்டுக்கிறான். இப்போ நிமிர்ந்து பார்த்துட்டு, நீ என் கூட இருப்பியா எப்பயுமே? சத்தியமா மாமா, நான் உன் கூட தான் இருப்பேன், யார் என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீயே சொன்னாலும் நான் போக மாட்டேன் அப்படின்றா. இப்போது வயனை தான் பார்க்குறான். வந்து மேலே உட்காரு. ஐயோ மாமா, நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நான் எப்படி? வேணாம் மாமா, அது மரியாதையாக இருக்காது, எனக்கு இங்கேயே சரியாதான் மாமா இருக்குது, நீ எதை நினச்சி கஷ்டப்படாத அப்படின்னு சொல்கிறா கையை பிடிச்சி. சரி வா எந்திரி. இப்போ ஒயன் தான் பொறுமையாக வயிறை பிடிச்சிக்கிட்டே எந்திரிக்கிறா. இப்போ ஜங்குக் தான் பார்க்குறான். நம்ம பாப்பாவா? ஒயனுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கு. ஆமாம் மாமா, உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நான் எப்பயும் ஃபோன் பண்ணுற மாதிரி அந்த டெலிஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணனா போகவே இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் திரும்பி வந்தோடனே சொல்லிக்கலான்ட்டு இருந்தேன் மாமா, என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்றா. அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஹாஸ்பிட்டல் போனியா? எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல மாமா, நான் அத்தைக்கும் ஃபோன் பண்ணேன், அத்தையுமே ஃபோன் போகலை. எங்கேயும் போகலையா என்ன? ஜங்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளை இவ்வளோ நாள் தவிக்க விட்டுட்டோன்ட்டு அவள் என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. என்னை மன்னிச்சிட்றி அப்படின்னு கேட்குறான். மாமா, என்ன மாமா நீ போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்குற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. இல்லை, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்திரிச்சு நின்று பார்க்குறான். மாமா அப்படிலாம் இல்லை மாமா, எங்கள் ஊர்லலாம் இப்படி தான் மாமா, ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போக மாட்டோம், எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா, அவங்க வீட்டிலே இருந்துக்கு தான் மாமா குழந்தை பெற்றுக்கிட்டாங்க, அதனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அதை வச்சு தான் மாமா நானும் என்னை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா சிரிச்சுக்கிட்டே. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்கும் போது. என்னை மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை நிற்க வச்சு காலையில் விழுந்துட்டான். ஐயோ மாமா அப்படின்ட்டு இவ்வளோ கீழே உட்காந்துக்கிறா. என்ன மாமா பெரிய வார்த்தைலாம் பேசுகிற, எந்திரி மாமா, ஏன் மாமா எந்திரி, நீ போய் எந்திரி மாமா அப்படின்னு சொல்லி எழுப்பி விடுறா. என்னை மன்னிச்சிருவியா? உன்னை நான் ஏன் மாமா மன்னிக்கணும், நீ என்ன தப்பு பண்ண, நீலாம் எந்த தப்பும் பண்ணலையே. இவ்வளோ ஒரு இன்னசென்ட்டான பொண்ணை ஏமாத்திட்டோன்ட்டு ஜங்குக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் சரி, என் கண்ணுக்குள்ளே வச்சு உன்னை பார்த்துப்பேன்டி
நீ தாண்டி இப்போ என் உலகமே அப்படின்ற மாதிரி இப்போ ஒயினை ஃபேஸை கப் பண்ணி பார்க்குறான். இப்போ ஃபோர்ஹெட்லேயே இப்போ ஒயினை பார்த்துதான், சரி ஹாஸ்பிட்டல் போகலாமா? ம் சரி மாமா, நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடவா? அழுக்காக இருக்கு. இப்போ அவன் சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்தா அவள் எல்லா வேலையும் பார்த்துருக்கா. டெய்லி வேலை பார்த்தியா என்ன? ஆமாம் மாமா, நம்ம வீட்டை நம்ம தானே மாமா சுத்தமாக வச்சுக்கணும், நீ தானே மாமா சொல்லி கொடுத்த அப்படின்றா. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை அவள் கஷ்டப்படுத்தணும்னு அவன் சொல்லியிருப்பான். அதை இவ்வளோ நல்ல விதமாக எடுத்துக்கிட்டு அதை அவ்வளோ அழகாக பண்ணிகிட்டு இருந்திருக்கா. அதோ மாசமாக இருக்கிற நேரத்தில் கூட இப்படி பண்ணியிருக்கான்னும் போது அவனுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. சரி வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ மேலே தான் வார்ட்ரோப் கிட்ட நின்றுக்கிட்டு, உன் ட்ரெஸ் எங்கே இருக்குது? இதோ அங்கே இருக்கு மாமா. பார்த்தா அதில் ஒரு 5-6 புடவை தான் இருக்குது. இவ்வளோ தான் இருக்கா என்ன? ஆமாம் மாமா, இது நான் ஊர்லேருந்து வரும்போது அம்மா எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. அதான் இதோ இந்த 4 புடவையும் புது புடவை, இது எப்பயும் நான் யூஸ் பண்ணுற புடவை மாமா, இந்த 3 புடவை அப்படின்னு சொல்கிறா சிரிச்சுக்கிட்டே. சரி எது கட்டிக்க போகிற? இதோ இது மாமா அப்படின்ட்டு அவள் எடுக்கிறா. சரி ட்ரெஸ் மாற்றிட்டு வரியா? சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு அங்கேருந்து எட்ட வந்துடுறான். வயன் வந்து பொறுமையாக ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவளுக்கு தோணுது, மாமா இதுக்கு முன்னாடி இப்படிலாம் பேசினதே இல்லையே, இது என்ன புதுசாக இருக்குது, என்னாச்சு மாமாவுக்கு? மாமா இப்பயும் அது செய் இது செய்ன்னு சொல்லும், இப்போ மாமாவே எல்லாத்தையும் செய்யுது, ஏன் என்னாச்சு அப்படின்ற ஒரு மாதிரி யோசனையிலேயே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இருக்கா. இப்போ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வெளியே வரா. ஜங்குக் பார்க்குறான். சரி போகலாமா? அதுக்குள்ளே ஜங்குக்கும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்திருப்பான். போகலாமாம்மா. இப்போது அவளை பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறான், ஷோல்டரில் கை வச்சு. ஒயினுக்கு இது ரொம்ப புதுசாக இருக்குது. இது வரைக்கும் ஜங்குக்கு அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. வீட்டுக்கு வரும்போது கூட கையை பிடிச்சி கூட உள்ள கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டான். இப்போ இப்படி கூட்டிகிட்டு போகிறத பார்க்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஆனால் பிடிச்சிருக்கு. பரவாயில்ல. ஜங்குக்கு வந்து அவள் ஷோல்டரில் கை வச்சுருக்கிறத பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறா. ஜங்குக்கு அதை நோட் பண்ணுறான். கவலைப்படாதீ, இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் இருக்க எல்லா சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன். என்கிட்ட இருக்க மொத்த காதலுமே உனக்கு மட்டும்தான்டி அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயும் நினைக்கிறான். அப்படி நினச்சிக்கிட்டே ஒயினை கொண்டு போய் பொறுமையாக காரில் தான் உட்கார வைக்கிறான். இப்போ ஜங்குக்கும் காரில் போய் உட்காந்துட்டு ட்ரைவ் பண்ணி நேராக ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகிறான். ஒயின் வந்து வெளியே சுற்றி முற்றி பார்த்துட்டு வரா. இதெல்லாம் நல்லா இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட வெளியே 8 மாதமாக வெளியே வந்திருக்கவே மாட்டா. அவளுக்கு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை பார்க்கும்போது லைட்டாக சிரிக்கிறா. ஜங்குக்கு அதையும் பார்க்குறான். இப்போ நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்கப் தான் பண்ணுறாங்க. டாக்டர் தான் கேட்குறாங்க, இது உங்களுக்கு எத்தனா செக்கப்பு அப்படின்னு கேட்கும்போது ஒயின் வந்து பேந்த முழிக்கிறா, என்னன்ற மாதிரி புரியாமல். இப்போ ஜங்குக் தான், ஃபர்ஸ்ட் செக்கப் டாக்டர். ஃபஸ்ட்டா? ஆல்ரெடி 8 months ஆகிடுச்சு. ஆமாம் டாக்டர், நான் ஊர்லேருந்து வெளியே இருந்தேன், அதனால் இவங்க செக்கப்புக்கு வரல. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வரேன். ஓ, என்ன மாதிரி ஃபுட் எடுத்துகிட்டு இருந்தீங்க? நீ என்னென்னலாம் சாப்பிட்ட சொல்லு அவங்கக்கிட்ட. நான் இந்த சாப்பாடெலாம் சாப்பிட்டேன், இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா இவ. சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செக்கப் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, பரவாயில்ல, எந்த மெடிசனுமே எடுக்காமலேயே இவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு குழந்தையும் ஹெல்த்தியாக பார்த்துருக்கீங்க. குட். அண்டு இதுக்கப்புறமும் இப்படி இருக்க முடியாது, ஏன்னா இன்னும் டெலிவரி டேட் நெருங்கிடுச்சு. இது வரைக்கும் ஓகே, இதுக்கப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இப்போ ஜங்குக் தான், என்ன டாக்டர் சொல்கிறீங்க, ஏதாவது சீரியஸா? இல்லை ஜங்குக், இப்போ வரைக்கும் ஓகே தான், பட் இவங்க ஹெல்த்தும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் மெடிசன்ஸ் எழுதி தரேன், ஃபுட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க, நெக்ஸ்ட் மந்த் செக்கப் வாங்க, நான் டேட் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே டாக்டர். அண்ட் கேர்ஃபுல் வயன், குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ ஜங்குக், அவங்களையும் பத்திரமா பார்த்துக்கோ. சரிங்க டாக்டர். வயன் பார்ப்பலாம். சரிங்க மாமா. இப்போ வயன் தான் ஜங்கு கூட கையை பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக வரா. சரிவா மெடிசன் வாங்கிட்டு போகலாமா? இப்போ மாத்திரையெல்லாம் வாங்குறான். மாமா எதுக்கு இவ்வளோ மாத்திரை? இதெல்லாம் உனக்கும் குழந்தைக்கும் தான். வேணாம் அம்மா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு மாத்திரை ஊசினாலே பயம். இப்போ ஜங்குக் தான் மனசுக்குள்ளே லைட்டாக சிரிக்கிறான். இது கசக்காது, இது இனிக்கும். இனிக்குமா? மாத்திரைலாம் கசக்கும் தானே சொல்லுவாங்க. நீ சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் நீ சொல்லு, சரியா? சரி. இப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு வயனை தான் கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆல்ரெடி ஜங்குக்கோட அம்மாவும் அப்பாவும் வாசல் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தான் காரை விட்டு இறங்கிட்டு வயனையும் பொறுமையாக இறக்கி கூட்டிகிட்டு வரான்.
இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் பார்க்குறாங்க. எங்க வைன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அங்கே பாருங்க. இப்போ 2 பேர் பார்க்குறாங்க. பொறுமையாக ஜங்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ அவங்க அம்மா தான் வேகமாக வராங்க. வயன்மா, அத்தை எப்படி இருக்கீங்க, எப்பரா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வயிறை தொட்டு பார்க்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் அத்தை. அம்மா நல்லா இருக்கீங்களா? இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், டேய் அவன் மாசமா இருக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இப்போ ஜங்குக்கோப்பா பின்னாடியே வந்து நின்றுட்டு, எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு தெரிஞ்சிருக்காது, அதான் விட்டு தனியாக விட்டு போனான்ல. ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை, அமையே தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கு அம்மா தான், ஜங்குக் நான் இதை உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லைடா, நீ இவ்வளோ மோசமாக இருந்திருப்பேன்னு. பாவுண்டா அவ, இத்தனை மாதம் அவளை தனியாக விட்டுட்டு போயிட்ட. எங்களுக்கு ஜிமின் வந்து இந்த இடத்த சொல்லனா எனக்கு இங்கே தான் நீங்கள் இருக்கீங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை. நீ எப்படா இப்படி மாற ஆரம்பிச்ச, அசிங்கமாக இருக்கு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அத்தை ஏன் அத்தை கோவப்படுறீங்க, அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அத்தை, அவருக்கு தெரியும் அத்தை எல்லாமே. என்ன ஜங்குக்கும் பார்க்குறான். ஆமாம் அத்தை, அவருக்கு தெரியும், அவர் தான் என்னை பார்த்துக்கிட்டாரே. என்ன சொல்கிற, அவன் தான் ஊருக்கு போயிருந்தானே, அப்படி இருந்தாலும் டெய்லி ஃபோன் பண்ணி பேசுவார் அத்தை, அவர் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. நீங்கள் ஏன் அவரை மேலே கோவப்படுறீங்க, நான் என்னை பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் எப்போ வேலையை முடிச்சுட்டு வரீங்களோ அப்போ வாங்க அப்படின்னு நான் தான் அத்தை சொன்னேன். ப்ளீஸ் அத்தை அவர் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு வைன் சொல்கிறா. ஜங்குக்கு ஒரு மாதிரி வைனே பார்த்துட்ருக்கான். இவ எதுக்கு நம்மளை காப்பாற்றுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான்ட்டு அவனுக்கு ஒன்றும் புரியல. நான் தானே தப்பு பண்ணேன், ஏன் அவள் எதுவும் சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. இப்போ ஜங்கு கூட அம்மா தான், சரி அவள் என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டும், இதுக்கு மேலே நீங்கள் இருக்க வேண்டாம், நீங்கள் இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இனிமேட்டு நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. இப்போ வயன் தான் பார்க்குறா. இல்லாத நான் இங்கே நல்லா தான் இருக்கேன். இங்கே பாரு வயன், நீ அவனை காப்பாற்றுறதுக்காக சொல்கிறேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கோட அப்பா தான் சொல்கிறாரு. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு அரக்கங்கிட்டலாம் உன்னை விட முடியாது, நீ வா எங்கள் கூடயே, பரவாயில்ல இவன் எங்கிட்டாவது போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து திட்டுறாங்க. இப்போ வயன் தான், என்னத்த வயன், நான் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்லுவேன், நீ வந்துடுங்க கூடயே, உன்னை அத்தை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன், வா, அப்போ தான் உன் வயிற்றில் இருக்க குழந்தைக்கும் உனக்கும் ரொம்ப நல்லது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கோட அப்பா தான் அவங்க ஒய்ஃபை ஸ்டாப் பண்ணிவிட்டு, இங்கே பாருமா, இதுக்கப்புறம் உன் முடிவு தான், நீ இவன் கூட இருக்க போகிறனா இரு, இல்லை இங்கே கூட வந்தினா நீயும் உன் குழந்தையும் நாங்கள் பத்திரமா பார்த்துப்போம், நீ எந்த இதுவும் பயப்பட வேண்டாம், உன் முடிவை நீயே எடுத்துக்கோமா, நான் அந்த கார்கிட்ட வெயிட் பண்ணுறேன், நானும் அத்தையும். ஜங்குக்கு பார்த்து பயப்படாத, உன் மனசில் என்ன தோணுதோ அதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஒய்ஃபை தான் கூட்டிகிட்டு போய் கார்கிட்ட நிற்கிறாங்க. வைன் தான் திரும்பி ஜங்குக்கை பார்க்குறா. ஜங்குக்கு இப்போ வரைக்கும் எந்த வார்த்தையுமே சொல்லலை. திரும்பி அவங்க அத்தை மாமாவை தான் பார்க்குறா. இப்போ ஜங்குக்கு வந்து வைனோட கையை பிடிச்சி, இங்கே பாரு, நீ என்ன முடிவு எடுத்தாலுமே நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்கள் அம்மா கூட போகிறேன்னா நீ கிளம்பு, நான் எதுவுமே உன்னை சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக எங்கள் அம்மா உன்னை நல்லாவே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போது வயன் தான் ஜங்கு கூட கையிலேருந்து அவள் கையை எடுத்துட்டு அவங்க அத்தையை பார்க்குறா. இங்கே வந்துடுன்ற மாதிரி பார்க்குறாங்க. திரும்பி ஜங்குக்கு தான் பார்க்குறா. ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை. இப்போது பொறுமையாக நடந்து உங்கள் அத்தைக்கிட்ட தான் போகிறா. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் உனக்கு டிசர்வ் தான்டா, நீ அவளை நல்லா பார்த்துருந்தீனா அவள் கண்டிப்பாக உன்னை விட்டு போயிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி கண்ணை மூடிக்கிறான். இப்போ நேராக போயிட்டு அவங்க அத்தைக்கிட்ட தான், அத்தை வரியம்மா, நீ வந்துருமா என் கூடயே, அத்தை உன்னை நல்லா வச்சு பார்த்துக்கிறேன், சரியா, இவன் கூடலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அத்தை ஒரு நிமிஷம். என்னம்மா, நான் அவர் கூடயே இருக்கேன் அத்தை. என்ன, அப்போ நீ நம்ம வீட்டுக்கு வரலையா என்ன? இல்லை அத்தை, இதுதான் அத்தை என்னோட வீடு, அவர் எங்கே இருக்காரோ நானும் அங்கே தானே அத்தை இருக்கணும், அவரை விட்டுட்டு நான் எப்படி அத்தை வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இங்கே பாருமா, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இல்லை அத்தை, நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு திரும்பி ஜங்குவை பார்த்து தான் சொல்கிறா. ஜங்குக்கு இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நீங்கள் பயப்படாமல் போயிட்டு வாங்க அத்தை, நான் ரொம்ப நல்லா இருப்பேன், என்னோடய புருஷன் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் எப்போ தோணுதோ அப்போ வந்து என்னை பாருங்கள். இல்லைம்மா அப்படின்ட்டு அவங்க அத்தை வராங்க. இப்போ ஜங்குக்கோட அப்பா தான் பிடிச்சிட்டு, இங்கே பாரு,
அவள் தான் இந்த முடிவு எடுத்திருக்கா. உனக்கு இங்கே இருக்கிறதுல சந்தோஷம் தானம்மா? உன் முழு மனசாக தான் சொல்கிற? ஆமாம் மாமா, நான் எனக்கு இங்கே இருக்கிறது தான் இஷ்டம். இதான் மாமா என் வீடு. இதை விட்டு நான் எங்கே மாமா வருவேன்? இப்போ ஜங்குக்கோட அப்பா தான் ஒயனோட தலையில் கை வச்சுட்டு சந்தோஷமா இருமா. இப்போ திரும்பி ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. தெரிஞ்சுக்கூடா உண்மையான காதல் எங்கே இருக்குன்னு. இப்போது ஒயனை தான் பார்த்துட்டு, உனக்கு ஏதாவது ஒன்றுனா நீ கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? ம் சரி மாமா. சரி வாடி போகலாம் அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃபை பார்த்து கூப்பிடுறாங்க. வயன்மா பத்திரமா இருறா, குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை தான் வயத்தை தொட்டு பார்த்து சொல்கிறாங்க. ம் சரிங்க அத்தை. அப்புறம் மாமா. என்னது அப்படின்ட்டு அவங்க அப்பா திரும்பி பார்க்குறாங்க. ஒரே விஷயம், கேட்குறது தப்பு தான், ஆனால் எனக்கு இதை சொல்லணும்னு தோணுது மாமா. சரி என்ன வந்தாலும் சொல்லு. இல்லை மாமா, மாமா ஏதோ தப்பு பண்ணியிருக்காருன்னு தான் நீங்கள் அவரை சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. சத்தியமாக சொல்கிறேன் மாமா, மாமா மனசால எந்த தப்பும் பண்ணியிருக்காது. அவர் மேலே கோவப்படாதீங்க அத்தை. நீங்களும் தான். இப்போது அவங்க 2 பேர் கண்ணும் கலங்குது. ஜங்குக்கும் ஒன்றுமே புரியல. நான் என்ன பண்ணேன்னு கூட அவளுக்கு தெரியாமல் எனக்காக சப்போர்ட் பண்ணுறான்னும் போது இப்போ 2 பேரும் திரும்பி ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கோட அப்பா தான் ஜங்குக்கு பார்த்துட்டு ஒயனை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு அவன் மேலே பெருசாக எந்த கோவமும் இல்லைம்மா. 1000 தான் இருந்தாலும் என் பிள்ளையாச்சு அவன். ஒரு சின்னதாக வருத்தம் தான். ஏன்னா அவன் பட்ட வலி அந்த மாதிரி. அவன் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு தப்பான விஷயத்தில் போயிட்டுருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியும். அவனை மாற்றணும்னு நினச்சேன், இன்றைக்கி மாறியிருப்பான்றதை நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கு பார்த்து சொல்கிறாரு. ஜங்கு கண்ணெல்லாம் கலங்குது. சரிம்மா நான் வரேன், பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் ஒய்ஃபை கூட தான் கிளம்புறாரு. இப்போ வயன் தான் ஜங்கு கிட்ட வரா. மாமா உள்ளே போகலாமா? ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயன் கையை பிடிச்சி தான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். இப்போ போனதுக்கப்புறம் தான் கேட்குறான், ஒரு நிமிஷம் இரு, நீ எதுக்கு இங்கே வரேன்னு ஒத்துக்கிட்ட? எங்கள் அம்மா கூட போயிருக்கலாம்ல, எங்கள் அம்மா உன்னை பத்திரமா பார்த்துப்பாங்கல்ல. நீ இந்த அளவுக்கு அடிமையாக இருக்கணும் அவசியம் இல்லையே. என்னம்மா சொல்கிறீங்க? நான் இங்கே அடிமையாக இருந்தேன்? நீங்கள் எல்லாருக்கும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தானே இருக்க. என்னம்மாம்மா பேசுகிறீங்க? அதெல்லாம் அடிமைன்னு அர்த்தமா என்ன? அப்படிலாம் இல்லை மாமா. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாக்காக இது எல்லா வேலையும் தான் செய்கிறாங்க. அதுக்காக அடிமைன்னு அர்த்தமா? இல்லை மாமா, இது நம்ம வீடு, நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இந்த வீட்டை கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னீங்க? இது நம்ம வீடு, நம்ம தானே பார்த்துக்கணும்னு நீங்கள். அதனால தான் இது நம்ம வீடு மாமா, நான் தானே பார்த்துக்கணும் உங்களையும் இந்த வீட்டையும். அதானே மாமா, இதில் எனக்கு என்ன மாமா கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்றா. இப்போ ஜங்குக் தான் வயனை எடுத்து ஹக் பண்ணிக்கிறான். சாரிடி, உன்னை ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஏமாம்மா என்ன சொல்கிறீங்க? இப்போ ஜங்குக் தான் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லடி, சரி வா நீ ரெஸ்ட் எடுக்கிறியா? ஆ இல்லை மாமா, கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறான். என்ன நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்களா? ஐயோ வேணாம் மாமா, நானே பார்த்துக்கிறேன். நான் சொல்கிறேன்ல. ம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறா. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்க. இப்போ வாய்ந்தான் வெக்கத்தில் 2 கையை வச்சு மூடிக்கிறா. ஐயோ என் பொண்டாட்டி வெக்கப்படும் போது கூட அழகு தான். ம் மாமா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் தான் உட்கார வைக்கிறான். ஐயோ மாமா நான் கீழே படுத்துக்கிறேன், நீங்கள் படுத்துக்கோங்க இங்கே அப்படின்ட்டு எந்திரிக்க போகிறா. உட்காரு, இனிமேட்டு நீங்கள் தான் தூங்கணும், புரியுதா? மாமா வேணாம் மாமா, நீங்கள் படுக்கிறது எப்படி மாமா? அதெல்லாம் இல்லை, இனிமேட்டு நீனும் இங்கே தான் படுக்க போகிற, படு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஒயனை படுக்க வச்சுக்கிறான். ஒயனுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மாமா ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு. ஆனாலுமே அது அவருக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அவளும் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே படுக்கிறா. பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு, நான் உனக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வருவேன், அது வரைக்கும் அமைதியாக படுத்துருக்கணும், பெட்டை விட்டு எந்திரிக்கூடாது. மாமா நானும் வரேன், படு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் படுக்க வச்சுட்டு போய் கிச்சனில் போய் நின்று சமைச்சு ஒயனுக்காக எடுத்துகிட்டு வரான். மாமா நீங்கள் செஞ்சீங்களா? ம் இப்போ அவனே ஊட்டி விட்றான். ஒயனுக்கு இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஒயன் பார்க்குறா. என்னடி பார்க்குற? ஆ ம் என்ன மாமா அதெல்லாம் செய்வானா? இதெல்லாம் புதுசாக இருக்குன்னு பார்க்குறியா? ம் இதுக்கப்புறம் அப்படி தான், உன்னை நான் எப்படி பார்த்துக்கிறேன்னு மட்டும் பாரு, முதல்ல சாப்பிடு. அவனும் ஊட்டி விடுறான். ஒயின் கண்ணெல்லாம் கலங்குது. ஏய் ஏன் அழற? இல்லை மாமா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ம் சரி அழாத,
குழந்தைக்கு நல்லதில்லை. ம் இப்போ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுறா. சரி படு. ம் சரி மாமா. இப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு ஜூஸ் எடுத்துகிட்டு வரான். மாமா இது இது குடி. பயங்கரமாக பார்த்துக்கிறான் வயனை. நைட் ஆனால் கால் கூட அமுக்கி விடுறான். ஐயோ மாமா அதெல்லாம் வேணாம் மாமா, நீங்கள் வேறு, நீங்கள் போய் என் காலை அமைதி காலை நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலெலாம் பிடிச்சி விடுறான். ஒயனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆல்ரெடி ஜங்குக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது இன்னும் அதிகமாக பிடிக்க ஆரம்பிக்குது. மாமா. ம் என்ன ஏதாவது வேணுமா என்ன? ம் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்னது கேளு. அம்மா கிட்ட பேசணும்னு தோணுது, பேசலாமா அப்படின்னு கேட்குறா. இப்போ தான் அவனுக்கே புரியுது. ஆமாம்ல, கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவள் பேசவே இல்லைல்ல. பேசலாம். இப்போ நைட் ஆகிடுச்சுல, நான் காலைல ஃபோன் பண்ணி கொடுக்குறேன். சரி மாமா, ரொம்ப நன்றி மாமா. அதெல்லாம் தேவையில்லை, உனக்கு என்ன தோணுதோ என்கிட்ட கேளு சரியா? ம் சரி மாமா. இப்போது அதேமாரி அடுத்த நாளும் பேசுகிறா. ஜங்குக்கு வந்து எங்கேயுமே போகல. ஒயன் பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கிறான். அவளுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுத்து பார்த்துக்கிறான். ஒயனை இங்கிட்ட அங்கிட்ட தனியாக போவே விட மாட்டான். பெருசாக எந்த வேலையும் செய்ய விடலை. ஒயனுக்கு ஒரு மாதிரி இதெல்லாம் புதுசாக இருக்குது, ஆனால் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக்கு வந்து ரொம்ப அழகாக பார்த்துக்கிறான். இப்போது இப்படி தான் 2 மந்த்ஸும் போகுது. 2 மந்த்ஸ் கழிச்சு டெலிவரி டேட்டும் வந்துருச்சு. ஒயன் வந்து உள்ளே கத்திட்டு இருக்கா. ஜங்குக்கு வந்து வெளியே நின்றுட்டுருக்கான். என்னாச்சு? இப்போது அங்கே ஜங்குக்கோட அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. அவங்களுமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது 2 ஹவர்ஸ் கழிச்சு ஒரு குழந்தை கத்துற சத்தம் தான். குழந்தை பிறந்துச்சுங்க. ஆமாம் வெயிட் பண்ணு, குழந்தை எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போது ஜங்கு கிட்ட தான் அந்த குழந்தைய கொடுக்குறாங்க. ஜங்குக்கும் அழகாக அந்த குழந்தைய வாங்கிக்கிறான். பாய் பேபி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஜங்குக்கு தான் வயன் எப்படி இருக்கா? கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க. இன்னும் ஒரு 1 hour கழிச்சு கண்ணு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்க்கலாம். ஜங்குக்கோட அம்மா தான் குழந்தைய வாங்கிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஐயோ என் பேரப்பில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொஞ்சிட்ருக்காங்க. பார்த்துமா அப்படின்னு நான் சொல்கிறாங்க. சரி. இப்போ அவங்க அப்பாவும் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. இவங்க 2 பேர் சந்தோஷத்தையும் பார்க்கும் போது இப்போது அவன் பண்ண தப்புலாம் ஞாபகம் வருது. இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது குழந்தைய வச்சுக்கிட்டு ஜங்குக்கு தான் அவங்க அப்பா அம்மா காலையில் விழுந்துடுறான். இப்போது ஜங்குக்கோட அம்மா தான், டேய் என்ன பண்ணுற, என்னை மன்னிச்சிருங்க 2 பேரும், நான் பண்ண தப்பு தான் எல்லாமே. இப்போ ஜங்குக்கு அப்பா தான், எந்திரா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எழுப்புறாங்க. இங்கே பாரு, உன் மேலே எனக்கு எந்த கோவமும் கிடையாது, தெரியும்ப்பா. ஆனால் நான் பண்ணியிருக்கேன்ல தப்பு, எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குப்பா, என்னை மன்னிச்சிருமா. டேய் அப்படிலாம் சொல்லாதடா, நீ எனக்கு என் புள்ள தான் அப்படின்ட்டு அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு கண்ணெலாம் தண்ணியாக இருக்கு. அம்மா என்னை மன்னிச்சிருமா, என்னை மன்னிச்சிரு. டேய் ஒன்றும் இல்லைடா, இங்கே பாரு அம்மா பாரு, ஒன்றும் இல்லை சரியா, அழாத. இங்கே பாரு அழக்கூடாது, அம்மா நான் இருக்கேன் சரியா, நீ அழாத அப்படின்ட்டு கண்ணெல்லாம் தொடச்சி விடுறாங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வந்திருக்குடா, இப்படியா இருப்ப பாரு, அவன் பேர் கத்துறான் பாரு, அப்படியே ஒன்றை மாதிரியே இருக்கான்டா, நீ சின்ன வயசில் என்ன பண்ணியோ அப்படியே பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் சிரிக்கிறான். அதை பார்த்து அவங்க அம்மா அப்பாவும் சிரிக்கிறாங்க. இப்போது இவங்க இப்படி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும் போது 1 மணி நேரம் கழிச்சு தான் ஒயின் முழிக்கிறா. இப்போ ஒயினை போய் தான் ஜங்குக் பார்க்குறான். பின்னாடியே அவங்க அத்தை மாமாவும் வராங்க. மாமா அத்தை, படுபடு ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெயின் பண்ணாத, குழந்தைய பாரு அப்படின்ட்டு தூக்கிட்டு வந்து தான் காமிக்கிறாங்க. அவள் குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அத்தை பையன் ரொம்ப அழகாக இருக்கான்ல. இப்போ அவங்க அத்தை தான் கேட்குறாங்க, பையன் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், நான் வயிற்றில் இருக்கும் போதே என் மனசு ஃபுல்லாக என் மாமா தான், என் ஜங்குக் மாமா மாதிரி தான் என் குழந்தை இருக்கணும்னு நான் அவன் நினச்சேன், அதனால தான் சொல்கிறேன். ஜங்குக்கு ஒரு மாதிரி கண்ணே கலங்குது. நான் எவ்வளோ பண்ணியும் அவன் என்னையே நினச்சிட்டு இருந்திருப்பான்ட்டு அவன் ஹக் பண்ணிக்கிறான் வயனை. மாமா ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். நாங்களாம் இருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அப்பா அம்மா தான் திரும்பிக்கிறாங்க. எங்கள் மாமா அத்தெல்லாம் இருக்காங்க, புருஷன் பொண்டாட்டி கொஞ்சம் ப்ரைவசி வேணும், கொஞ்சம் போகிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரிடா போகிறோம், பிள்ளைய கொடுங்க அப்படின்ட்டு பிள்ளைய மட்டும் வாங்கிட்டு போயிடுறாங்க. வயன் தான் சிரிக்கிறா. ஏன் மாமா ஏன் இப்படி பண்ணுறீங்க? நம்ம 2 பேரும் ப்ரைவசி தர வேணாம், அந்த அறிவு கூடமா இல்லை? மாமா ஏன் இப்படி சொல்கிறீங்க? அது அத்தை மாமா தானே? ஆமாம் அதனால தான் சொல்கிறேன், போங்க மாமா. ஜங்குக்கும் சிரிச்சுக்கிட்டு ஒயனை ஹக் பண்ணிக்கிறான். இப்போ 1 hour கழிச்சு வெளியே தான் வரான். இப்போ அவங்க அப்பா பார்க்குறாங்க. ஜங்குக், அப்பா நான் சொன்ன மாதிரி நீ குழந்தையும் பெற்றுட்ட, கம்பெனி டேக் ஓவர் பண்ணிக்கோடா,
இதுக்கப்புறம் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ கம்பெனி நல்லா பார்த்துப்பேன்னு. இப்போ ஜங்குக்கு தான் லைட்டாக சிரிச்சுக்கிட்டு, இல்லைப்பா, நான் நியூ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்ன? ஆமாம்ப்பா, எனக்கு புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசையாக இருக்குது. நான் என்னோடய உழைப்பில் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்ப்பா. ஸ்டார்டிங்லேருந்து நானே பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கணும். அதனால் நானே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்ப்பா. ஜங்குக் அப்பாவுக்கு இதை கேட்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. கவலைப்படாதீங்கப்பா, என் கம்பெனி ஒரு நல்ல இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து கம்பெனியை நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். அவர் சிரிச்சுக்கிட்டே, சரிடா, ஓ இஷ்டம், நான் தான் ஹெல்ப் பண்ணவா? இல்லைப்பா, நானே பார்த்துக்கிறேன். ஜங்குக் அம்மா தான், டேய் கொஞ்ச நாள் இங்கே வேலை பார்க்கலாம்ல, ஒயினும் இப்போ தான் குழந்தை பெற்றிருக்கா, அவளையும் பார்க்கணும்ல. அம்மா, உன் பையனால் முடியாதுன்னு நினைக்கிறியா? ரெண்டுத்தையும் நான் பார்த்துப்பேன். என் ஒய்ஃபையும் குழந்தையும் நான் நல்லாவே பார்த்துப்பேன். என் கரியர்லேயும் நான் சக்ஸஸ் ஆவேன். சரியா? நான் உன் பிள்ளைம்மா, கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போ அவங்க அப்பா தான், எனக்கு நம்பிக்கை இருக்குடா. ஜங்குக்கோட ஷோல்டர்லேயே தட்டி கொடுக்குறாரு. சரிப்பா. இப்போது ஒரு 5 இயர்ஸ் கழித்து பார்த்தா தான் ஒரு பெரிய வீட்டில் ஒரு டிவியில் நியூஸ் போயிட்டுருக்கு. திஸ் இயர் த பிஸ்னஸ் மேன் ஆஃப் த இயர் கோஸ் டு ஜியான் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக் தான் அழகாக அந்த அவார்டை ரிசீவ் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கும் ஹாப்பியாக அந்த ரிசீவ் பண்ணிவிட்டு சில பேர் கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. அதுக்கும் பதில் சொல்லிகிட்ருக்கான். சார், எங்களுக்கு ஒரு டவுட்டு. என்னது? இல்லை, 5 இயர்ஸில் எப்படி சார் இப்படி டாப் 5க்குள்ளே வர முடிஞ்சிச்சு? அது ஒரு நியூ கம்பெனி, எப்படி உங்களால் முடிஞ்சிச்சு? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி யாரோ சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, ரைட்? அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. லைட்டாக சிரிச்சிட்டு, நோ சார். அப்போது நீங்கள் சிங்கிளாக தான் உள்ளே வந்தீங்களா என்ன? ஆமாம். சூப்பர் சார், இந்த யங் ஏஜ்லேயே இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. சார், இன்னொரு கொஷின். என்னது? நீங்கள் டாப் 1க்கு வருவீங்கன்ற நம்பிக்கை இருக்கா சார்? இப்போ லைட்டாக சிரிச்சுக்கிட்டே, நெக்ஸ்ட் இயர் டாப் 1ல் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்கை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போது இதை சோஃபாவில் உட்காந்து ஒரு பர்சன் பார்த்துட்டு, அம்மா அம்மா அம்மா, அப்பா அம்மா, அப்பா அம்மா, அப்பா அம்மா அப்படின்ட்டு வாயில் சாப்பாடு வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கா. யோஷி, அமைதியாரு, சாப்பாடு வச்சுட்டு கத்தக்கூடாது. அப்பா அப்பா அம்மா. ஆமாம், அப்பா தான், இதை சாப்பிடு. அவ்வளோ பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ ஒரு 1/2 hour கழிச்சு ஜங்குக் தான் உள்ளே வரான். இப்போது யோஷி தான் குடுக்குன்னு இறங்கி போயிட்டு அப்பா அப்படின்ட்டு ஓடி போய் ஏறிக்கிறா. யோஷி தங்கம், சாப்பிட்டீங்களா? ம் டிவி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேச தெரியாமல் அவள் குழந்தை பாஷத்தில் பேசிகிட்டு இருக்கா. ஓ, அப்பாவை டிவியில் பார்த்தீங்களா? அப்படின்னு மண்டையாட்டுறா. இப்போது வைன் தான் வந்துட்டு, மாமா பொண்டாட்டி வைனி சேர்த்து ஹக் பண்ணிக்கிறான். மாமா, நான் ஒரு டிவியில் பார்த்தேன் மாமா. மாமா, நிறைய பேர் கை தட்டினாங்க. ஆமாண்டி, உன் புருஷன் பார்த்தியா எப்படி? சூப்பர் மாமா நீனு அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. இப்போ யோசியும், நான் நீயும் தாண்டி என் தங்கம் அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஆமாம், இன்னொரு ஆள் குறையுது. யோஷி, குக்கி எங்க? அண்ணன் ஸ்கூலுக்கு. இப்போ வாய்ந்தான், அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான், இன்னும் வரல. இப்போ பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸு, நான் இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு நிற்கிறான். இப்போ யோஷியை தான் இறக்கி விட்டோடனே வேகமாக போயிட்டு அவங்க அண்ணனை ஹக் பண்ணிக்கிறா. அண்ணா யோஷி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அழகாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரான். என்னடா ஸ்கூல் முடிஞ்சா என்ன? அதெல்லாம் முடிஞ்சுப்பா. இப்போ வாய்ந்தா பேக்கை வாங்கிக்கிறா. ஏன் குக்கி, ஏன் இவ்வளோ சுகமாக இருக்கா அப்படின்ட்டு வாங்கி கேட்டதும், அப்புறம் என்னம்மா, நானுமே அப்பா அவார்டு வாங்குறத பார்க்கணுன்னு சொன்னல, என்னை மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். இப்போ ஜங்குக்கு தான் தூக்கிட்டு, அவ்வளோதானே, உனக்கு நான் அதுக்கப்புறம் போட்டு காமிக்கிறேன், சரியா? இருந்தாலும் நேரில் பார்க்குற மாதிரி வருமா? சரிடா, அப்பா அடுத்த வருஷம் வாங்குவேன், நீ அப்போ பார்க்கலாம். நிஜமா? அப்போ சரி. இப்போது வயந்தான், குக்கி போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரியா குளிச்சுட்டு? சரிம்மா. நானும் வரேன் அப்படின்ட்டு யோஷி வந்து குக்கியோட கையை பிடிக்கிறா. சரி வா அப்படின்ட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். இவங்க 2 பேரும் அழகாக போகிறத பார்க்கும்போது ஜங்குக்கும் வாயினுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் குக்கிக்கு 5 வயசு ஆகுது, யோஷிக்கு 2 வயசு ஆகுது. ஓகேவா? இப்போது வயந்தான் ஜங்குக்கை பார்த்து, மாமா என்னடி பொண்ணடி? மாமா 2 பிள்ளைய பத்த, இன்னும் என்கிட்ட வெக்கமே போக மாட்டேங்குது. போமாம்மா, நீ போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா, உனக்கு நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே தான் போகிறா. இப்போ ஜங்குக்கு தான் போகிற மாதிரி போயிட்டு
வேகமாக கிச்சனுக்குள்ளே தான் வரான். இப்போ ஒயின் தான் எடுத்து வச்சிட்ருப்பா. டக்குனு அந்த பேக் ஹக் பண்ணுறான். மாமா. ஏய் என்னடி, புருஷன் அவார்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு எந்த கிஃப்ட்டும் கிடையாதா? கிஃப்ட்டா அப்படின்னா என்ன மாமா? இந்த பரிசா? ஆமாண்டி, அம்மாக்கு பொண்டாட்டி. ம் என்ன வேணும்? நான் தான் செஞ்சு தரவா சாப்பாடு? உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு செஞ்சு தரவா? அது கேட்டாங்களா யாராவது? இப்போ வேற என்ன அப்படின்ட்டு இப்போ சுற்றி முற்றி பார்க்குறா. இப்போ ஜங்குக் தான் டக்குன்னு ஒயின் எடுத்து கிஸ் பண்ணுறான். மாமா அம்மா குழந்தைங்களாம் இருக்கு மாமா. அவங்களாம் 2 பேரும் மேலே போயிட்டாங்க. நீ முதல்ல என்ன கவனி, அதுக்கப்புறம் அவங்கள கவனிக்கலாம். மாமா எப்போ பாரு குழந்தைங்களோடே இருக்க, என் கூட எப்படி பேசுவ? என் கூட எப்போ இருப்ப? மாமா உங்கள் கூட இருக்கேன்ல. ஆமாம் இருக்கா. எப்போ பாரு யோசி கூடயே இருக்க, இல்லை குக்கி கூட இருக்க. எனக்கு கொஞ்சமாவது தெரியுதாடி? எனக்கு கொஞ்சமாவது டைம் ஒதுக்குறியா? இதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. இப்போது நீ எனக்கு தான். மாமா குழந்தைங்க மாமா, எது வந்தாலும் நைட்டு பார்த்துக்கலாம். அதெல்லாம் கிடையாது. அவங்க 2 பேரும் மேலே போயிருக்காங்க, வரதுக்கு இன்னும் ஒரு மணி நேரமாச்சும் ஆகும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒயினை தூக்கி தான் அந்த கவுண்டர் டாப் மேலே உட்கார வைக்கிறான். பக்கத்தில் ஃப்ரிட்ஜு மறைச்சிருச்சு, உள்ளே யார் வந்தாலும் பெருசாக தெரியாது. அந்த ஃப்ரிட்ஜோட சந்தில் தான் உட்கார வச்சுட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். கிஸ் பண்ணிக்கிட்டே ஜங்குக்கு அவன் பெல்ட்டை தான் கழட்டுறான். ஐயோ மாமா 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 குழந்தைங்க வந்துட்டு போகுது மாமா, மாமா சிங்கமாக போயிடும் மாமா, வேணாம் மாமா. அதெல்லாம் வரமாட்டாங்கடி, ஒரு 5 நிமிஷம் இரு. இப்படி ஜங்குக்கு தான் அவனோட வேலையை பார்த்துட்ருக்கான். இப்போ ஒரு 1/2 hour கழிச்சு ஒயின் பயங்கர டயர்டாக இருக்கா. இப்போது ஜங்குக்குலாம் அவன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒயினுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறான். ஒயின் வந்து ஒரு மாதிரி டயர்டாக சாஞ்சிட்ருக்கா. இப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு, என்னடி முடியலையா என்ன? போங்க மாமா, எனக்கு டயர்டாக இருக்குது. இப்போது குக்கியோட வாய்ஸ் தான் கேட்குது. மம்மி அப்படின்ட்டு வரான். ஐயோ அங்கே எங்க பையன் வராங்க, இறக்கி விடுங்க இறக்கி விடுங்க. இப்போ மட்டும் எங்கே தெரிய வந்துச்சு எனர்ஜி? ஐயோ இறக்கி விடுங்க. இப்போ ஒயனை இறக்கி விடுறான். இப்போ அவன் உள்ளே வந்துட்டு, மம்மி எனக்கு பசிக்குது. குக்கிக்கு என்ன வச்சுருக்கேன்? இப்போ ஜங்குக் தான், எனக்கும் பசிக்குது. எனக்கு அப்படின்னு கேட்குறான். ஒயனுக்கு ஜங்குக் என்ன கேட்குறான்னு புரியுது. ஐயோ போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குக்கி தூக்கிட்டு தான் வேகமாக ஓடிடுறா. நில்றி. ஜங்குக் வந்து ஒயனை துரத்திட்டு பின்னாடியே ஓடுறான். இப்படி தான் அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஓகேடா, இதுவே ஒரு நல்ல எண்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டோரி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. அண்ட் உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட்டிங்க. ஓகேவா? சரி ஓகேடா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.